கர்த்தருடைய வருகை தாமதித்தால், நாங்க ஜீவனோட இருந்தா, ஜீவனுள்ள தேசத்துல இருந்தா கர்த்தரை ஆராதிக்க கூடுவோம். ஒருவேளை கர்த்தர் எங்கள் ஜீவனை எடுத்தா அங்க போய் அவரோட இருப்போம். அல்லேலூயா. எதுவும் எங்களுக்கு சம்மதம். அல்லேலூயா. என்ன இருக்கிறீங்களோ இருக்கிறீங்களா, ஆடுவீங்களோ, என்ன பரலோகத்துக்கு போறதுக்கு அவ்வளவு கஷ்டம். அப்ப டிக்கெட் எடுத்து போங்க. ஆமென். அல்லேலூயா. ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கண்களை மூடிக்கோம் பண்ணுவோமா, தேவ வார்த்தைக்கு கடந்து வருவோமா. நல்ல தகப்பனே, பார்க்க போகிற தேவ வார்த்தை அது உம்முடையது, நீர் ஆசீர்வதித்தது. ஆசீர்வதிக்கப்பட்ட வார்த்தையினால நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவ கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எத்தனையோ முறை, எத்தனையோ செய்திகள், எத்தனையோ வார்த்தைகள். இதை விடுங்க ஆண்டவரே, நீங்க எவ்வளவு சொல்றீங்கப்பா, அதை கூட நாங்க கேட்டு சரியா செய்யறதுலேன்னு நீங்க வேதனைப்படுகிற தெய்வம். அதன்படி நாங்க செய்ய எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களால முடியா இல்லை ஏசப்பா, எங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க. இயேசுவின் ரத்தஞ்சியம், இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோமா. அல்லேலூயா. என்ன இன்றைக்கு பாப்போம், நீங்க புத்திசாலிகள் வேதத்துல பாப்போம் சொல்லுவீங்க. ஆமென். அப்படித்தானே? ஓமா, எனக்கு தலையாட்டுறதுக்கே ஒரு ஆத்மா இருக்குது. ஆமென். கர்த்தருக்கு கோடி ஸ்தோத்திரம். எனக்கு தலையாட்டி பிரயோசனம் இல்லை. எனக்கு பின்னால நிக்கிற பரம தகப்பன் இயேசுவை பாருங்க. என்ன பார்த்தா செத்து போயிருவீங்க. இதைத்தான் நான் போன முறையும் சொன்னேன். ஆமென். மனுஷனை பார்த்தா செத்து போயிருவீங்க, அழிஞ்சு போயிருவீங்க. இயேசுவை பாருங்க, அழியாத நித்திய ஜீவன் இயேசு தருவார். அல்லேலூயா. இப்படி எல்லா சபையிலும் சொன்னாங்கன்னா சபை ஆரோக்கியம் அடைஞ்சது. அல்லேலூயா. விசுவாசி தேவனை பார்க்க துவங்கிறேன். இன்றைக்கு விசுவாசி ஊழியக்காரனை பார்க்கிறபடியே தான் ஓடி 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 சபையை அலைஞ்சு கடைசி அப்போஸ்தலன் பவுல் தான் இறங்கி வரணும். புத்தி இல்லாத கலாத்தியரே, உங்களை மயக்கி சத்தியத்துக்கு விளக்கும்படி உங்களுக்கு ஆலோசனை சொன்னது யார்? நான் சொல்றேன், பிசாசு. பிசாசு தான் சத்தியத்துக்கு விரோதமா ஆலோசனை சொல்லுவார். அல்லேலூயா. ஓமா இல்லையா? அல்லேலூயா. அதனாலதான் நீதிமொழிகள் சங்கீதம் ஒன்று சொல்லுது, துன்மார்க்கருடைய ஆலோசனையில நடக்காமல் பாவிகளுடைய அடுத்தது நல்ல கதிரைதான் என்று சொல்லி உட்காராத எங்க சூடுகிறீங்க கதிரைக்கு. ஆமென். எங்களுக்கு ஆத்துமாவில சூடுகிற வேணும். எங்களுடைய இருதயம் தேவனுடைய ஆவியினால நிரம்பி இருக்க வேண்டும். அல்லேலூயா. நன்றி அப்பா. போன கிழமை என்ன பார்த்தோம்? கீழ்ப்படிதல் கர்த்தருக்கு. சரி, எத்தனை பேர் கீழ்ப்படிச்சீங்க? கையெழுத்துறீங்க. நான் இல்லைன்னு தான் சொல்லுவேன். எனக்கு நடந்தது. நானே ஜோதிச்சேன், போன கிழமை தானே சொல்லி கொடுத்தேன். இது கீழ்ப்படியாம போகுது, கீழ்ப்படியாம செய்யுது. சரி, அதை குறித்து விசாரிக்கிறதுக்கு நான் யார்? பாடுகள் இருக்குதானே. இன்னைக்கு பாட்டு படிச்சேங்க, உலகமே பின்னால சிலுவை முன்னால. ஆமா, சொத்து சொல்லிக்கண்டு போக வேண்டியது எந்த வேலை? கேட்கறது கேட்காது, அதை செய்யறது செய்யாது, உங்களோட இஷ்டம். அல்லேலூயா. ஆமென். ஆமென். டேனியல். சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கீழ்ப்படிதல் தேவனுக்கு உகந்த வாசனை என்று பார்த்தோம். இன்றைக்கு 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 24வது வசனம் A and B. 1 தீமோத்தேயு, 1 Timotheus brev, kapitel 5, vers 24 A og B. Det kan være litt forskjell mellom tamilsk og norsk bibel. Det er veldig tidlig i dag. எங்களோட பைபிளில் 2வது வசனம், நான் இப்போ சொல்கிற அதிகாரத்தில் இருக்கிற 24, பிறகு சொல்கிற 4ஆம் அதிகாரமும் 3ஆம் அதிகாரத்தில் மாறி இருக்கிறாங்க. சரியா? சரி, அது இருக்கட்டும், பிரச்சனை இல்லை. இப்போ வாசிங்க 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 24வது வசனத்தில் முதல் 2 பகுதியை. சிலருடைய பாவங்கள் வெளியரங்கமாய் இருந்து நியாய தீர்ப்புக்கு முந்திக் கொள்ளும். சரி, அதை வாசிக்க முடியும். சிலருடைய பாவங்கள் வெளியரங்கமாய் இருந்து நியாய தீர்ப்புக்கு முந்திக் கொள்ளும். சிலருடைய பாவங்கள் வெளியரங்கமாய் இருந்து நியாய தீர்ப்புக்கு முந்திக் கொள்ளும். இதுதான் இன்னைக்கு எடுக்க போற வசனம். பின்னாலே ஒரு சின்ன துண்டு இருக்கு, அதையும் வாசிடுங்க. சிலருடைய பாவங்கள் அவர்களை பின்தொடரும். ஆமென். சிலருடைய பாவங்கள் அவர்களை பின்தொடரும். இன்னைக்கு நாங்க முதல் பகுதியை பார்ப்போம். கர்த்தருடைய வருகை தாமதித்தா அப்புறம் ஒரு நாளைக்கு வேறு வேண்ட பார்ப்போம். ரெண்டையும் பார்ப்பது எனக்கு பெரிய வேலை இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கிருபை. ஆனா
அவ்வளவு நேரம் நீங்க இருக்க மாட்டீங்க இல்லையா? உபவாசத்தோட தேவ சமூகத்துக்கு வந்திருக்கிறீங்க. கொஞ்சமா சாப்பிட்டு சத்தி எடுக்காதபடி அளவா சாப்பிட்டு அளவாய் ஆரோக்கியமா இருக்கிறது நல்லது. என்ன? ஆமா, ஏசப்பாவும் அப்படிதான் சொல்லியிருக்காரு. நல்லது, அதிகமா சாப்பிடாத, வாந்தி பண்ணி போட்டுருவார். அல்லேலூயா. வேதம் சரி எல்லாம் எழுதிட்டீங்களோ? எல்லாம் ரெடியா? அப்ப இப்ப என்ன பார்க்க? எழுதி முடிஞ்சா என்ன பார்க்கணும்? என்ன பார்த்தா தான் உங்களுக்கு எனக்கு பின்னால் நிற்கிற இயேசுவை தெரியும். என்ன பார்க்குறேன்னு சொல்லி என்ன பார்க்காதீங்க, எனக்கு பின்னால நிற்கிற இயேசு அப்பாவை பாருங்க. ஏசப்பாவே கேட்டேன். நானே இதை கேள்வியை கேட்டிருக்கேன். ஏசப்பாவே போன முறை கேட்டாரு, என்னத்துக்கு இங்க வாரீங்க? என்னத்துக்கு இங்க வாரீங்க? அதாவது ஏன் சபைக்கு வாரீங்க? தெரியாட்டா தெரிஞ்சு கொள்ளுங்க. என்னத்துக்கு சபைக்கு வாரீங்க? அழகான ஃபிகூரை பார்க்கறதுக்கா? அதுதான் சொல்றது, ஃபிகர். இல்லாட்டா 6 பேக் பார்க்க வாரீங்களா? அதெல்லாம் வேற இடத்துல பார்க்கணும். இங்க வந்தா இயேசுவை பார்க்கணும். இயேசுவை மாத்திரம் பார்க்க விருப்பம்னா வாங்க. வேற ஏதாவது பார்க்க வந்தா கண் கட்டு போடும். இன்றைக்கு எலிசா மாதிரி தீர்க்கதரிசிகள் இன்றைக்கு இல்லை. இருந்ததுன்னு சொன்னா சனம் ஒழுங்கா இருக்கு, தேசம் ஒழுங்கா இருக்கு. அல்லேலூயா. எலியா இன்றைக்கு வேணும், இன்றைக்கு தேவையா இருக்கு நோர்வைக்கு எலியா. அல்லேலூயா. அப்படி எலியா போல ஊழியக்காரர்கள் இன்றைக்கு இருந்தா தேசம் எவ்வளவு நல்லா இருக்கும். ஆனாலும் தேவன் எழுதி வைத்த அவருடைய வார்த்தையின்படி நடக்குது. ஆமென். ஒன்று, எங்களுடைய ரட்சிப்பு நிச்சயம். அதனால உங்கள் தலைகளை நிமித்தி வரப்போகிற மணவாளனை நோக்கி பாருங்க. ஆமென். வேற ஒன்றையும் பார்க்காதீங்க, ஒரு தரையும் பார்க்காதீங்க, ஒரு தட்டி ஆலோசனையும் கேட்காதீங்க. ஏசப்பாவே சொன்ன, சத்தியத்தை சொன்னியா போயிரு, சத்தியத்தை சொன்னியா போயிரு. சர்ச்சுக்கு கூட்டியவனோட நினைக்காத. அதாவது அர்த்தம், அது சர்ச்சுக்கு கூட்டியாது அவற்ற வேலை. அத வேலை அனுதினமும் ரட்சிக்கப்படுறவர்களை கர்த்தர் சபையில கூட்டி சேர்த்தார். இது கிளியர். சத்தியத்தை சொன்னியா போயிரு, உண்டியால் வேலை பார்த்துட்டு போயிரு. ஏன்னா உன்னுடைய பரிசுத்தம் கெட்டு போட்டு நின்ற. ஆமென். சரி, திருப்பி நான் வாசிக்கிறேன். சிலருடைய பாவங்கள் வெளியரங்கமாக இருந்து நியாய தீர்ப்புக்கு முந்திக் கொள்ளுகிறது. இன்னைக்கு தலையங்கம் நியாய தீர்ப்புக்கு முந்திக் கொள்ளும் பாவங்கள். என்ன தலையங்கம்? நியாய. என்ன அவசரப்பட்டு தலையங்கம் எல்லாம் எழுதிட்டு விட்டுறீங்க பேனியால இல்லையா? சரி, ஓகே, சோத்திரம். அல்லேலூயா. இந்த வசனத்தை சொன்னா ஓரளவு உங்களுக்கு விளங்கணும், அது வளர்ச்சியை காட்டும் இல்லையா? நியாய தீர்ப்புக்கு முந்திக் கொள்ளும் பாவங்கள். அல்லேலூயா. அன்னைக்கு என்னென்ன பாவம் என்று சொல்லி நியாய தீர்ப்புக்கு முந்திக் கொள்ள போகுதுன்னு இந்த தீமோத்தேயுல மட்டும் நாங்க பார்க்க போறோம். உங்க பழைய ஏற்பாடுக்கு போனீங்கன்னா நிறைய பார்க்கலாம் இல்லையா? எங்களுக்கு தீமோத்தேயுல மட்டும் நாங்க கொஞ்சம் இதை பார்த்து, எல்லாம் எங்களுக்கு பார்க்க நேரம் இல்லை, கொஞ்சமா பார்த்து நாங்க முடிப்போம். அல்லேலூயா. அல்லேலூயா. நியாய தீர்ப்புக்கு முந்திக் கொள்ற பாவம். நானும் இருந்து கொஞ்சம் மண்டையை போட்டு உடைச்சேன். என்ன ஆண்டவரே, நியாய தீர்ப்புக்கு முந்திக் கொள்ற பாவம் என்ன? மரணம் வரையில எங்களை பின்தொடர பாவம் என்ன? அப்ப உடனே முந்தி அங்க சின்னல இருக்க சொல்லுதான் கண்ம பாவம் ஜென்ம பாவம் என்று சொல்லி. அவங்க கத்தோலிக்க சபையில் இருக்க போது சென்ம பாவம் கண்ம பாவம் என்று சொல்லி ஏதோ ரெண்டு எனக்கே ரெண்டும் என்னட்டு தெரியும், எதெண்டு வித்தியாசம் தெரியாது, மாறுபடும். படத்தை பார்த்தா சொல்லுவேன். ஒரு படத்தை கீறி காயின் ஆபேலை கொள்றது மாதிரி அது ஒரு பாவம், மற்றது வேறு ஒரு படத்தை கீறி அப்படிதான் எங்களுக்கு காட்டி தந்தது. அப்படிதான் எங்களுக்கு நான் ஞான உபதேச வகுப்புக்கு போறது அப்படித்தான் காட்டி தந்தேன். அல்லேலூயா. நாங்க இயேசுவை சொல்லித்தர இல்லை, பாவ மன்னிப்பு இயேசுவிட்ட கேட்கணும் சொல்லித்தர இல்லை, இயேசுதான் வழி ஜீவன் சத்தியம் என்று சொல்லித்தர இல்லை, பிதாவானவர் எங்களுக்கு உருவாக்கின வழி இயேசுதான் என்று சொல்லித்தர இல்லை, எல்லாத்தையும் சொல்லித்தர இல்லை. இன்றைய ஆண்டவருடைய வேதம் எங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லி தந்தது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு காலம், பழைய காலங்களில இந்த நான் இருந்து வந்த கத்தோலிக்க சபையில கூட இன்றைக்கு நாங்க தேவனை ஆராதிக்கிறது மாதிரி தான் அவர்கள் இன்னைக்கு ஆராதித்தார்கள். இரு கரங்களை உயர்த்தி ஆடி பாடி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். நீங்க படிச்சவங்களுக்கு தெரியும் அது எப்படி மாறுபட்டதுன்னு உங்களுக்கு தெரியும். அல்லேலூயா. அல்லேலூயா. பாவம் மன்னிப்பு காசுக்கு விற்கிற அளவுக்கு வந்தது. ஆவியானவர் போயிட்டார். பாவ மன்னிப்பு காசுக்கு விற்கிற அளவுக்கு ஒரு சர்ச் கட்டுறதுக்காக, சென்ட் பீட்டர் சர்ச் இத்தாலியில கட்டுறதுக்காக காசுக்கு பாவ மன்னிப்பு கடிதத்தை எழுதி கொடுத்து ஆரம்பிச்சாங்க. பரிசுத்தாவியார் போயிட்டார். அதான் நான் நினைக்கிறேன். ஆனா எனக்கு தெரியாது, நான் குற்றப்படுத்த இல்லை, நான் படித்ததையும் அறிஞ்சதையும் இருந்து வந்ததையும் சொல்றேன். ஆனா இந்த ஆண்டவருடைய வேதம் எங்களுக்கு இன்னைக்கு சொல்லி தருது, நியாய தீர்ப்புக்கு முந்திக் கொள்ளுற பாவங்களை நான் இன்றைக்கு அறிய வேணும், கொஞ்சமாவது அறிய வேணும். அறிந்தா ஏன் நான் அறிய வேணும் என்று இயேசு விரும்புகிறார். ஏன் நான் அறிகிறது நல்லது என்று நீங்க நினைக்கிறீங்க? நியாய தீர்ப்புல நான் தப்பிச்சு கொள்றதுக்கு. அல்லேலூயா. இன்னைக்கு சபையில சில பேர் இருந்து கண்டு நீ அதை செய்தாய் இதை செய்தாய்
உடனே மத்தேயு சுவிசேஷத்துக்கு போகணும். 6ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரத்து என்ன எழுதப்பட்டிருக்குது? குற்றப்படுத்தாத மற்றவர்களை. நீ குற்றப்படுத்துறியோ அதே மாதிரி தான் உன்னை குற்றப்படுத்தப்படும். அல்லேலூயா. நீங்க எதை விதைக்கிறீங்களோ அதுதான் அறுப்பீங்க. தேவன் தம்முடைய நாமத்தை பரியாசம் பண்ண ஒட்ட விட மாட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான். கலாத்தியர்ல இருக்குது. அல்லேலூயா. கிறிஸ்தவ நாங்க அடிக்கடி மறந்து போகிற சத்தியத்திலே ஒன்று இது. கிறிஸ்தவ பிள்ளைகளாகிய நானும் நீங்களும் எப்பவும் ஞாபகம் வச்சிருக்க வேண்டியது, நான் எதை விதைக்கிறேனோ, நான் எதை விதைக்கிறேனோ, மற்றவர்கள் இல்லை. ஒரு தோட்டத்தை நீங்க வச்சிருந்தா நீங்க விதைக்கிற தோட்டத்துல நீங்க தான் அறுவடை செய்வீங்க. மற்றவர்கள் அறுவடை செய்ய முடியாது, அதிகாரம் இல்லை. உண்மை இல்லையா? அப்ப நான் எதை விதைக்கிறேனோ அதை நான் தான் அறுப்பேன். வளவளன்னு கதைக்கிறேனோ அதால எனக்கு எதுவும் பிரச்சனை வேற. அமைதியா இருக்கிறனோ அதால எனக்கு ஒரு ஆசீர்வாதம். வேதம் சொல்லுகிறது என்னவா? மூடனும் பேசாதிருந்தால் புத்திமான் ஞானவான் என்று எண்ணப்படுவானா. அல்லேலூயா. நான் ஒரு ஆளுக்கு அடிக்கிறேன்னா எனக்கும் அதே அடிபடும். உங்களுக்கு எல்லாம் இலங்கையில் அங்க இருக்கிற சேர்ச்சுக்கு செய்கிற அநியாயத்துக்கு வந்தான் வரத்தான் என்று சொல்லி 4 கிளிப்பு கொடுத்து 4 பேரை சேர்த்து ஒரு 5000 ரூபாய் காசு கொடுத்து பொட்டன் வச்சு அடிக்க தெரியாண்டு இல்ல, ஊரை விட்டு துரத்த தெரியாண்டு இல்ல. ஏசு இப்படி செய்யன்னு சொல்ல இல்ல. ஏசு சொல்லி இருக்கிறார் பழிவாங்குதல். அப்படி நாங்க அப்படி சத்தம் போடாம அமைதியா இருக்கிறபடினால இன்றைக்கு அநேக இருக்கு. சபைக்கு இருக்கிறதைக்கு தான், வெளியில இருக்கிறதுக்கு தான் திமிர். இவங்களுக்கு என்ன செய்தாலும் இவங்க ஒன்றும் கதைக்க மாட்டாங்க. கொழுப்பு. அவனுக்கு சொல்லட்டா, என்னுடைய மனைவி அறிவாள், என்னுடைய ஆண்டவர் அறிவார். சபையில் இருக்கிற சில பிள்ளைகளுக்கு நான் இப்படி செய்ய போறேன், செய்ய வேணும் என்று சொல்லி என் மனைவிக்கு சொல்லி வச்சிருக்க காரியம் எல்லாம் உங்களுடைய கிரிகைகளினால, உங்களுடைய வாய் பேச்சினால இன்னைக்கு கேன்சல் பண்ணப்பட்டிருக்கு. உங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியாது. நாங்க தனியா ஊழியக்காரன் மாத்திரம் அல்ல, உங்களுடைய நலங்களை விரும்பும்படி கர்த்தர் அந்த இருதயத்தை தந்திருக்கு. அதுக்காக நாங்க தப்பு பண்ணாத ஆக்கலன்னு நான் சொல்ல வர இல்லை. தப்புகள் கூட நடக்கலாம், இல்லையாண்டு இல்லை, அதை சொல்லி காட்டுவோம். அதுக்காக போய் 4 பேருக்கு முன்னால ஸ்பீக்கர் வச்சு சொல்லி அவமானப்படுத்துறது இல்லை. அல்லேலூயா. உண்மையா நான் சொல்றேன், என் மனைவிக்கு தெரியும், வேறு ஒருத்தருக்கு தெரியாது, கர்த்தருக்கு தெரியும். சில பிள்ளைகளுக்கு, சில பேருக்கு இடத்துல இருக்கிறதுல இந்த காரியத்தை நாங்க கொடுப்போம், இதை கொடுப்போம், இப்படி இருக்கிறதுகள் பாவம், இப்படி 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 என்று சொல்லி இல்லையாமா அவர்களுடைய வாய் உங்களோட வாய் நியாய தீர்ப்புக்கு முந்திக் கொள்ளும். ஜாக்கிரதையாயிருங்க. சத்திய வேதம் என்னதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது? சீர்படுத்துறதுக்கு, கடிந்து கொள்றதுக்கு, நியாய தீர்ப்பில் நீங்க போய் நிக்காதபடி உங்களை தடுத்து நிறுத்துறதுக்கு. ஆண்டவர் என்னத்துக்கு ஊழியக்காரனை வச்சிருக்கிறார்? என்னத்துக்கு ஊழியக்காரனை வச்சிருக்கிறார்? உங்களோட குடும்பத்துல உங்களுக்கு ஒரு அப்பா இருந்தா என்னத்துக்கு அப்பா வச்சிருக்கிறார்? என்னத்துக்கு வச்சு சொல்லம்மா ராசா, அதுக்காவது வயிற்றுவடி அத்தை. அப்பாவுக்கு அதிகாரம் இருக்குது. அப்பாவுக்கு தான் தெரியும் தன் பிள்ளைக்கு எது செய்ய வேணும், எது தன் பிள்ளைக்கு நல்லதுன்னு அப்பாவுக்கு தெரியும். ஆனா இப்ப இருக்கிற பிள்ளைகள், சபையில் இருக்கிற பிள்ளைகள் சொல்ல சாதாரணமான பிள்ளைகள், அதுகள் ஏதாவது கதைச்சாலும் ஏசப்பா இப்படி சொல்ல இல்லை தம்பி என்ன உடனே அடங்கிருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல பிள்ளைகளை தேவன் சபையில வச்சிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஆனா சில வேளையில வரும், இப்படி மேல மேல வரும், இயேசுவின் நாமத்தை கேட்டு டங்குன்னு அடங்கிடும். அல்லேலூயா. என்ன நீங்க அவரை பாக்குறீங்க? எல்லாருக்கும் தான் சொல்றேன். அல்லேலூயா. கர்த்தரே சொன்னேன், நான் ஒரு முறை மனசுக்கு சொன்னேன், ஏசப்பா உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன் தான், எங்களுக்கு தானே சொல்றேன். ஆண்டவர் அடுத்த முறை கதை கேட்க ஏய் அப்படி டேன்னு சொல்லல, நான் இந்த பாசையில சொல்றேன். தீர்க்க தரிசனம் எல்லாருக்கும், சத்திய வேதம் எல்லாருக்கும். அல்லேலூயா. முதலாவது எனக்கு, அடுத்தது உங்களுக்கு. அல்லேலூயா. முதலாவது காரியம், நியாய தீர்ப்பில முந்திக் கொள்ளுற பாவங்களில இந்த பகுதியை பொறுத்த வரையில 4ஆம் அதிகாரம் 1வது வசனம். தீமோத்தேயு புஸ்தகம் 4வது அதிகாரம் 1வது வசனம். சீக்கிரம் வாசிங்க. ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி. ஐயா, யாரும் சொல்ல இல்ல, தீர்க்கதரிசி சொல்ல இல்ல, இது தேவனுடைய வாய் சொல்லுது. யார் சொல்லுது? ஊழியக்காரன் சொல்ல இல்ல, தீர்க்கதரிசி சொல்ல இல்ல, பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறது. அல்லேலூயா. ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி
பிற்காலங்களிலே மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். விசுவாசத்தை விட்டு விலகுறவன் நியாய தீர்ப்பிலே அவனுடைய பாவம் அவனை கொண்ட நியாய தீர்ப்பிலே நிறுத்தும். உன்னுடைய ஆத்துமாவை சீக்கிரத்தில் மரணத்துக்குள்ளாக கொண்டு போய் நியாய தீர்ப்பில் நிறுத்தும் உன்னுடைய அவவிசுவாசம். அந்த அவவிசுவாசம் எப்படி வரும் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். வஞ்சிக்கிற பேய்களுடைய சத்தத்துக்கு நீ செவி கொடுத்து, வஞ்சிக்கிற ஆவிகளுக்கு பிசாசுகளின் உபதேசங்களுக்கு செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். விசுவாசியை குறித்து ஆண்டவர் எழுதுகிறார். ஹலோ, இவர் துவங்கிட்டார், இனி அணுகுண்டு மாதிரி வெடிக்க போறார் என்று யோசிக்கிறீங்களோ? மை சவுண்டே இப்படித்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மைக்கில்லாட்டாலும் எனக்கு சத்தம் வரும். ஆமென். அவன் நீங்க விசுவாசிகளே, தேவ பிள்ளைகளே, எங்களை குறித்து தான் ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறார். வெளியில இருக்கிறார்களே இல்ல, பரிசுத்த ஆவியானவர் எழுதி வச்சிருக்காரு. விசேஷமாக அங்க கோடிடப்படவில்லை, ஆனா வடிவா எழுதப்பட்டிருக்கிறது. ஓமா இல்லையா? பிசாசுகளின் ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறது படி பிற்காலத்திலே மனச்சாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சொல்லி 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 கேட்காம போய் மனச்சாட்சியில் நல்லா கீட்டு எறியிடும். இவர் நெடுக எனக்கு தான் இதை சொல்றேன், எனக்கு தான் சொல்றேன். பிசாசும் பக்கத்துல இருந்து உனக்கு தான் சொல்றேன். ஒரு கூட்டம் ஒன்று இருந்து பின்னால இருந்து எங்க இருக்கும்? எங்க பிசாசு கூட்டம் இருக்கும்? சபைதான் இருக்கும். பிசாசுக்கு இடம் கொடுக்கிற மனுஷனிடத்துல இருக்கும். அந்த மனுஷன் சபைக்கு வந்து அங்க இருக்கும். தேவனுடைய பிள்ளைகள் கூடுற இடத்துல பிசாசுக்கு அலுவல். ஓமா இல்லையா? ஜபிக்கிற உங்கள் மத்தியில தான் பிசாசுக்கு அலுவல். கர்த்தாவே எனக்கு இந்த காரியத்தை செய்தாங்கன்னு காத்திருக்கிற உங்கள் மத்தியில தான் பிசாசுக்கு அலுவல். ஏனுங்கூட காரியங்கள் இன்னும் சரி வர இல்லை, ஏனுங்கட காரியங்கள் சரி வர இல்லை. பிசாசு இடையில நிக்கிறான், தடுத்துக்கண்டு நிக்கிறான். அவன் தடைய காலால் ஏறி மிதிச்சு உலக்கி நசுக்கி இயேசுவின் நாமத்தில் ஜெயம் எடுக்க வேண்டியது எங்கடது. அல்லேலூயா. நேற்று டிவியில ஜுராசிக் பார்க் ஒரு படம் போச்சு, பாத்தீங்களா? அதுல ஒரு கட்டத்துல அந்த அந்த பெரிய மிருகங்களை ஆளுகிற ஒரு கட்டுப்பாட்டுகளை வச்சிருந்த ஒரு மனுஷனை தாய் டைனோசர் பிடிச்சிடுது. அது கொண்டு வந்து தன் குட்டிக்கு முன்னுக்கு விட்டுட்டு அவனை பிடிச்சி சைட்டால கடிச்சு போட்டு தூக்கி அவனுக்கு மேல போட்டு குட்டியை தள்ளி விடுது. போய் பிடிக்க அது தாயையும் பார்க்குது, அவனையும் பார்க்குது, தாயையும் பார்க்குது, அவனையும். தாய் வந்து தலையால ஆட்டி தள்ளி விடுது. ஒரே பாய்ச்சல். இப்படிதான் ஏசப்பாவன் பிசாசை பாஞ்சு பிடிக்கிறதுக்கு எங்களை உற்சாகப்படுத்துற தேவை. அல்லேலூயா. பிசாசு எம்மாத்து இயேசுவே அதிகாரம் தந்துட்டார் எங்களுக்கு. லூக்கா 10:19 சர்ப்பங்களையும் தேள்களையும் வசனம் சொல்றீங்க, மிதிக்கிறீங்களோ? மிதிக்க வேணும். மிதிக்காட்டா மிதிங்க. ஒன்றுமே உங்களுக்கு சும்மா அவ்வளவுதான், சும்மா கத்துறதுதான். கத்திங்க நமங்க இயேசு ஜீவிக்கிற திக்கஞ்சந்திக்கு பக்கத்துல இருந்து கத்துறது. நான் ஊர்ல சொல்லி நான் குலைக்கிற நாய் கடிக்காது, தெரியுமா? குலைக்கிற நாய் கடிக்காது. எங்களுக்கு செய்ய தெரியாண்டுல செய்யலாம். ஏசப்பாக்கு முன்னால நாங்க குற்றவாளி ஆகக்கூடாதுன்னு எங்களோட கைகள் இன்றைக்கு வரையில கரங்கள்னால காரியங்கள் அப்படியான தீமையான காரியம் செய்யாத அப்படி கர்த்தர் அண்டையில இருந்து இன்றைக்கு வரையில காத்து கொண்டார். அதான் காரணம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆவிகளுடைய வஞ்சிக்கிற ஆவிகளுக்கு திருப்பி வாசிங்க. ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையா சொல்லுகிறபடி பிற்காலங்களிலே மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசின் உபதேசங்களுக்கும் பாருங்கப்பா, ஊழியக்காரன் தான் சபையில பிரசங்கம் பண்றான், கர்த்தருடைய சார்பா பிசாசு பிரசங்கம் பண்ணுதாம். என்ன கேக்குதா? எப்படி பிசாசு பிரசங்கம் பண்ணுவான்னு நினைக்கிறீங்க? சத்தியத்தை எடுத்து பிரசங்கம் பண்ண மாட்டான். அதுதானே நீ மாசம் மாசம் தசமம் வாங்க கொடுக்குற, உன்னை முன்னுக்கு எடுத்து ஊழியத்துக்கு விட்டு இருக்கலாம் தானே. இலங்கையில் ஒரு பிசாசு சொல்லிச்சு ஒரு ஆளை பார்த்து, அதுதானே உங்களை விடலாம் தானே. சபையிலே ஒரு தானே ஊழியக்காரனாக்குறது ஆற்ற வேலை.
கர்த்தருடைய வேலை. கர்த்தர் சொல்லுவார், அங்க வச்சிருக்கிற ஒரு ஊழியக்காரனுக்கு சொல்லுவார், அல்லேலூயா, மகனே இப்படி ஒரு காரியம் இருக்குது, கொஞ்சம் கொஞ்சமா ஆயத்தப்படுத்து, நான் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அவனை அவளை நான் இந்த இடத்துல ஊழியக்காரியா அல்லது இந்தியா நான் அபிஷேகம் பண்ணி ஊழியக்காரியாக நான் வேறு இடத்துக்கு கொண்டு போக போறேன், அதுக்கு ஆயத்தப்படுத்து. ஆட்ட வேலை இது. அவ பிசாசு சைட்ல இருந்து சொல்றான்னா இது ஆட்ட வேலை. இதுதான் வஞ்சிக்கிற ஆவி. நான் உங்களுக்கு சொல்றேன், இயேசு சாட்சி, ஊழியத்துக்கு வராதீங்க, நீங்களா வராதீங்க. இருதயத்துல விருப்பம் இருந்தா அப்பா இடத்துல ஜெபம் பண்ணுங்க, அப்பா தந்தா செய்யுங்க. இல்லாட்டா இதுல வந்திருக்கிறபடியால கர்த்தரால் ஏற்படுத்தப்பட்டபடியா சொல்றேன், உத்தமம் அங்க இருந்து தேவனை ஆராதிக்கிறோம். உண்மையா சொல்றேன், இந்த கொஞ்ச காலத்துக்கு நிறைய பட்டாச்சு. உங்களுடைய ஆத்மாவுக்கு நாங்கள் பாத்திரவாதிகள். இந்த ஆண்டவரை நான் மகிமைப்படுத்தும்படி சொல்றேன். இந்த ஆண்டவரிடத்துல இரவு பகலா உங்களுக்காக ஜெபிச்சபடியால எங்கட ஜெபம் என்று சொல்ல இல்லை, நாங்களும் ஒரு பங்கு. எல்லாத்துக்கும் மேல தேவனுடைய ஆவியானவர் ஜெபிச்சார். இயேசு பிதாவிடத்துல பறந்து பேசினபடியால எங்களை அநேகர் இன்றைக்கு நாங்கள் உயிரோடு இருக்கிறோம். இன்றைக்கு எங்களை அநேகர் இன்றைக்கு ஜெயிலுக்கு போகாம இருக்கிறோம். இன்றைக்கு நாங்கள் அநேகர் இன்றைக்கு வேசிகளாகாது இருக்கிறோம், விபசாரி ஆகாது இருக்கிறோம். இயேசு எங்களுக்காக பிதாவிடத்துல பறந்து பேசினபடியால உங்களோட வாழ்க்கையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எத்தனை சந்தர்ப்பம் வந்தது, நீங்களா தேடி போக இல்லை, எத்தனை உங்களை தேடி வந்தது. அல்லேலூயா. நன்றி உள்ள இருதயம் இயேசுவுக்கு காட்டுங்க. நியாய தீர்ப்பில் உங்களோட பாவம் முந்திக் கொள்ளாது, நீங்க நித்திய ஜீவனுக்கு முந்திக் கொள்ளுவீங்க. ஆமென். இரண்டாவது காரியம் வாசிங்க, 4:2. விவாகம் பண்ணாதிருக்கவும். இதுதான் நொஸ்க் பைபிள்ல மாறி இருக்கு. எங்களுக்கு 4:2 இருக்குது, அவன் இந்த பைபிள்ல 4:3 நினைக்கிறேன். நொஸ்க்ல வாசிக்காதபடியால பிரச்சனை இல்லை, வாசிங்க. விவாகம் பண்ணாதிருக்கவும். 4:3 விவாகம் பண்ணாதிருக்கவும். இது ஒரு 50 வருஷத்துக்கு முதல் சொல்லி இருந்தா யாருக்கு விளங்கி இருக்கும்? என்னடா இப்படி சொல்றாங்க? 50 வருஷத்துக்கு முதல் அப்பா அம்மாவே பிள்ளைகளுக்கு அந்தந்த இடத்துல பார்த்து ஏற்ற துணியை பார்த்து கதைச்சு பேசி கல்யாணம் கட்டி வச்சது என்ன? இது இன்றைக்கு தான் எங்களுக்கு விளங்குது. விவாகம் பண்ணாதிருக்கவும். நாங்க ஒன்றா சேர்ந்து இருப்போம், கல்யாணம் கட்டது. ஏசப்பா எங்கள் மத்தியில சொன்னார், மகனே மகளே மகளே, இந்த காரியம் வெங்கட கலாச்சாரத்துக்கு சரி வராது சொன்னவரா? இந்த இந்தியாவில் நடக்கிற தமிழ் ப்ரோக்ராம் வழிய இங்க நடக்கிற இந்த காரியங்களை அங்க போய் சொல்லிக்கணும், பம்பலா சொல்லி முஸ்பாத்தியா சொல்லிக்கணும். நான் ஒரு வெள்ளக்காரனை கண்டேன், அவனுக்கு 40 years only one wife, ஒரு மனைவியோட 40 வருஷம் நீ இருக்கிறியான்னு சொல்லி தன்னை பார்த்து சிரிக்கிறானா. இதை போய் அங்க சொல்லிக்கணும். எங்கட கலாச்சாரத்துல அப்படித்தான், இயேசு சொல்லி இருக்க கலாச்சாரத்துல அப்படித்தான். அல்லேலூயா. இத போய் அங்க சொல்லி சிரிக்க வச்சு அப்படி ஒரு காரியத்தை அந்த அங்க உள்ள மனுஷர்களுக்கு அதை விதைக்கிறது. 40 வருஷம் ஒன்றோட இருக்காத 4 வருஷத்துக்கு கொண்ட மாத்து. என்ன காரா சர்வீஸ் போடுறதுக்கு? காருக்கு தான் சர்வீஸ் போடணும், 1 வருஷத்துக்கு இருக்கா ஓடினா என்ன ஓடாட்டா என்ன? அல்லேலூயா. இயேசு சொல்லி இருக்கார் ஒன்றுதான். ஆபிரகாம் காலத்திலே அல்லாட்டா என்ன சலமோனுடைய காலத்திலே 1000 என்ன 700 300 வச்சிருந்தாங்க, அது அவன் இஷ்டம், அது தேவன் விட்டுட்டார் அந்த காலத்துல. இந்த காலத்துல இது இல்ல, தேவையில்லாத எல்லாம் மண்டைகளை போட்டு அதை சிந்திக்க வச்சு உங்களுடைய சிந்தனையினால பாவம் செய்த நியாய தீர்ப்புக்கு உங்களுடைய பாவம் உங்களை இழுத்து கொண்டு போகும். கவனமாயிருங்க. திருமணம் செய்யாதிருக்க. இன்றைக்கு ஆணான் பெண் பெண், இது சரியா? அது 10வது இன்னைக்கு ஆணானா இருக்கிறவன் பிள்ளைய தத்தெடுக்கிறான், பெண் பெண்ணா இருக்கிறவன் பிள்ளைய தத்தெடுக்கிறான். அந்த பிள்ளைக்கு என்ன தெரியும்? அது குழந்தை. அது இந்த மண்டையில் என்ன வரப்போகுது? குடும்ப வாழ்க்கைன்னா தன்னுடைய குடும்பத்துல அம்மாவும் அம்மாவும் இருந்தா இதுல அம்மாவர் அப்பாவர், இதுதான் குடும்பம் என்று அதை நினைக்க போகுது. ஆமா இல்லையா? அப்பா அப்பா 2 ஆம்பளையால் கல்யாணம் கட்டி இருக்கிற ஒரு குடும்பத்தில் ஒரு பிள்ளைய தத்தெடுத்தா அந்த பிள்ளை என்ன நினைக்க போகுது? இதுதான் வாழ்க்கை. பாருங்க பிசாசு எப்படி இந்த தேவன் படைத்த இந்த சந்ததியை பிரித்து தன்னுடைய பக்கமா எவ்வளவு தொகையா இழுத்து கொண்டு போகிறான். இதான் நாட்டுல நடந்தது, மற்ற நாடுகளில் நடந்தது. எங்க பார்த்தாலும் அந்நிய மதம் தான் பெருகி போயிருக்குது. ஜீவனுள்ள தேவன் தான் முதலாவது, அவர் தான் எல்லாத்தையும் ஆரம்பித்தது. அப்ப அவருடைய காரியம் தானே கையோங்கி இருக்க வேண்டும். அப்ப இன்றைக்கு என்ன பிற மதங்களும் பிற அந்நிய 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 ஆராதனைகளும் இயேசு இல்லாத இவ்வளவு குப்பியான காரியங்களை நாம் பெறுகிறதற்கு என்ன காரணம்? பிசாசனுடைய கள்ள உபதேசத்துக்கு
தேவசாயிலாய் உண்டாக்கப்பட்ட தேவ பிள்ளை என்று அழைக்கப்படுற நானும் நீங்களும் செவி கொடுக்கிறது. பேய்க்கு செவி கொடுக்கணும். நாங்க பேய்க்கு என்னதுக்கு செவி கொடுக்கும்? அது பேய். அது அழிக்கவும் கொல்லவும் திருடவும் கவனம். உங்க குடும்பங்களை நாசம் பண்ணி போடும் கவனம். இவ்வளவு பிரிவினை வந்ததே கர்த்தர் உண்டு பண்ணின கர்த்தருடைய சபையில இருந்தா பிரிஞ்சது இல்லையாவுமா? அதான் முதலே ஆண்டவர் தானே உண்டாக்கினார். அதுல இருந்து வந்த இவ்வளவு சந்ததி தானே. உங்களோட சந்ததியில இப்படி வராதபடி பார்த்துக் கொள்ளுங்க. விவாகம் பண்ணாதிருக்கும்படி பொய்யான காரியங்களை பிசாசு விதைச்சுட்டான். அதான் நடக்குது உலகத்துல. இனி அடுத்தது என்ன வரப்போகுது? இன்றைக்கு நோர்வேல பெரிய போராட்டம். 3வது இனம் மட்டும் உண்ட கொண்டு வரலாம் பெரிய போராட்டம். ஆண் பெண் என்ன கணவன் மனைவி, இனி 3வது உண்டு. அதுக்கு என்ன பேர் கொடுக்கணும்? பெரிய போராட்டம். காரி துப்பலா மாதிரி இருக்குது என்ன. ஆண்டவர் சொன்னார், தகப்பன் காரி துப்பினால் 7 நாளைக்கு பாளையத்துக்கு வெளியில இருக்க கடவுள் சொன்னவரா? ஆண்டவருக்கு அருவருப்பா இருக்கும். ஏன் இது எங்களுக்கு எழுதி வச்சிருக்காருண்டா, நீங்களும் நானும் எங்களுக்கு கர்த்தருடைய வருகை தாமதித்தால் எங்களுடைய சந்ததி எங்களுடைய பிள்ளைகள் இதுக்கு போகக்கூடாது. நான் உங்களுக்கு முதலே சொன்னேன், வாலிப பிள்ளைகளுக்கு சொன்னேன், கல்யாணம் கட்டினா பிள்ளை பெறாதீங்கன்னு சொன்னேன்னா வீட்டில் வச்சு சொன்னேன். அப்படி பெறுகிறதா இருந்தா ஏசப்பாக்களை வளர்த்து ஆளாக்கும்படி பெறுங்க, இல்லைன்னா பெறாதீங்கன்னு சொன்னேன். இந்த நாளையில இருக்கிற இதுக்குன்படி பார்த்தா பவுல் சொல்லுகிறார் அல்லேலூயா. திருமணம் ஆகாதிருப்பது நல்லது. பிரச்சனை உருவாகம் இருக்குது. கல்யாணம் கற்ற வேண்டாம், அது கூடாதுன்னு அவர் சொல்ல இல்லை. கட்டுறது நல்லது. தேவன் அதைத்தான் அனுமதித்தார். ஆமென் அல்லேலூயா. ஆனால் கல்யாணம் கட்டினான்னு கட்டாட்டன்னு கர்த்தருடைய நியாய தீர்ப்பில் உங்களுடைய பாவம் முந்திக் கொள்ளாதபடி கர்த்தருக்குள்ள பரிசுத்தமா உங்களை காத்துக்கொள்ளுங்க. 3வது காரியம், பேய் சொல்லும் அதை சாப்பிடாத இதை சாப்பிடாது என்று ஆண்டவர் சொல்லுவார். பூமியும் அதனுடைய நிறைவும் என்னுடையது, ஆசீர்வாதி ஜெபம் பண்ணிப்படி சாப்பிடு. அல்லேலூயா. நான் மீன் சாப்பிட மாட்டேன், நான் மச்சன் சாப்பிட மாட்டேன். சில வீடுகளில் 2 சட்டிப்பானை. மரக்கறி சமையலுக்கு ஒரு சட்டிப்பானை பாத்திரங்கள், மாமிச மச்சத்துக்கு வேறு ஒரு சட்டிப்பானை. லூசு ஜனங்கள். 2 எதுக்குள்ள போகுது? 2 எதுக்குலையா போகுது? நான் சொல்றது சரிதானே? லூசு. நான் லூசுன்னா இந்த டேனியலுக்கு ஒரு சிரிப்பு வேறு. அல்லேலூயா. ஐயா, நீ வேற வேற சட்டிபானையில சமைச்சா என்ன, புது பாத்திரம் பண்ணி சமைச்சானா 2 எங்க போகுது? எங்க போகுது? ஏதோ என்ன கங்காரு மாதிரி வெளியில ஒரு இறப்பை வச்சிருக்கிற மாதிரி பொக்கெட். அதுதான் சின்ன குட்டியை ஈண்டுட்டு தூக்கி பொட்டிக்க வச்சிருக்கோம். எல்லாம் உள்ளுக்கு வச்சு வளர்த்து உருவாக்கி சரிப்பட்ட உடனே பெத்தெடுக்கும். இது அப்படி இல்லை. உருவாக்குறதுல தூக்கி எடுத்து இதுக்குள்ள வச்சுக்கொள்ளும். நான் யோசிச்சு பார்த்தேன், 2 எங்க போகுது? உண்ட வாய்க்குள்ள உண்ட வயிறுக்குள்ள தான் போகுது ஐயா. அதுக்கு போய்க்குள்ள மற்ற மாமிசம் உனக்கு பிரச்சனையா தெரியல? பொய். பிசாசு பொய்யையும் கூடாத காரியங்களையும் மனுஷனுக்கு தேவன் எது எல்லாம் நல்லது என்று சொன்னாரோ அதை கெடுக்கிறதுக்கு மனுஷனுடைய கண்களை குத்தி குருடாக்கி கட்டி பரம்பரையா கட்டி வச்சிருக்கான். இது தேவ சபைக்குள்ள இருக்கக்கூடாது. தேவ சபையில இருந்து இது போகக்கூடாது. தேவ சபைக்குள்ள வரக்கூடாது. இந்த காரியங்கள் இருக்கக்கூடாது. இது நியாய தீர்ப்புக்கு முந்திக் கொள்ளும். அல்லேலூயா. தேவன் படைத்த போஜனத்தை விலக்குவார்கள். வாச்சு பாருங்க, 4ஆம் அதிகாரம் 3:5. விசுவாசிகளும் சத்தியத்தை அறிந்தவர்களும் ஸ்தோத்திரத்தோடு அனுபவிக்கும்படி யாரை குறித்து எழுதப்படுது? விசுவாசிகளும் சத்தியத்தை அறிந்தவர்களும். விசுவாசி என்று சொன்னா ஆரம்பம் இப்பதான் இயேசுவை அறியுது. இயேசுவுக்கு பிள்ளையா வந்திருக்குது. சத்தியத்தை அறிஞ்சது யார்? அது புத்திரன், வளர்ந்த பிள்ளை. விசுவாசிகளும் சத்தியத்தை அறிந்தவர்களும் ஸ்தோத்திரத்தோடு அனுபவிக்கும்படி தேவன் படைத்த போயின பதார்த்தங்களை விலக்கவும் வேண்டும் என்று அந்த பொய்யர் கட்டளையிடுவார்கள். பொய்யர் தானா கட்டளையிடுவாராம்? யார் பொய்யர்? பிசாசு. சொல்லுமா, மண்டைகளை கதைப்பான். ஐயோ ராசாத்தி அம்மா, அந்த நேரம் தான் எல்லா பேர் மை ஸ்வீட்டி, மை டார்லிங், மை கண்டி குண்டி எல்லாம் பேர். எங்களுக்கு அப்படி உருகிறமே. ஒரு தரம் கூப்பிடாம கூப்பிடப்படுது. எத்தனையோ நாளா என் அப்பா கூப்பிடணும், அண்ணா கூப்பிடணும், 6வது ரோட்டில் போறவன் ஐ லவ் யூ சொல்லணும் கூப்பிடணும். அன்றைக்கு பார்த்து கூப்பிடுவான். இதெல்லாம் பேய்கள், பிசாசு. சரியா?
கர்த்தர் உனக்கு தருகிற துணை வாடி என்று கூப்பிட்டான வாங்கொண்டு கூப்பிட்டான அதான் அன்பு. அல்லேலூயா. அவனுக்கு உரிமை இருக்கு, வாடி என்று கூப்பிடவும் இருக்கு, வாங்கொண்டு கூப்பிடவும் இருக்கு. அல்லேலூயா. ரோட்டால தெருவில் போறதெல்லாம் ஒரு நாளும் வாடி போடான்னு இருக்கா. ஹலோ என்னங்கோ கொஞ்சம் நில்லுங்கோ, இந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு போற வழி எதுங்கோ, லூசு டெலிஃபோன் கையில் வச்சுக்க, டெலிஃபோனில் கூகுளில் போய் அடிச்சு பாரு, மெப்பில் காட்டுதான். என்ன பார்த்தா கூகுள் மேப் மாதிரி அவனுக்கு தெரியுது. சொல்லுங்க, உங்களை பார்த்தா கூகுள் மேப் மாதிரியா தெரியுது? அதுதான் லூஸ் சொன்னா எங்களை லூஸ் ஆக்குறது. உடனே கேளுங்க, என்ன பார்த்தா என்ன கூகுள் மேப் மாதிரி இருக்குதா? ஆமா இல்லையா? எல்லாத்துக்கும் கையில டெலிபோனை வச்சுக்கிட்டு பே பிசாசு மாதிரி ஆண்டவரே சொன்ன பிசாசு கையில இருக்குது, தூக்கி அங்கே ஓஃப் பண்ணி போடு, அடிச்சு பாரு. அதை விட்டுட்டு கதைக்கிறதுக்காகவே ஹலோ என்னங்க என்னன்னு தெரியுமென்று கேட்குறீங்களா? நீங்க கேட்க மாட்டீங்க. நல்ல சரி, சோத்திரம். சரி, தேவன் படைத்த போஜன பார்த்தங்களை விளக்கும்படி கட்டளையிடுவார்கள். அதை சாப்பிடாத, இதை சாப்பிடாத. இப்பவே 100 வேலை வந்துட்டு எந்த மனுஷனுக்கு பெரிய கரைச்சல். இப்ப எண்ணெய் வேண்டி தரமாட்டேன்னு சொல்லிட்டு அதுக்கு பதிலாக ஏர் ஃப்ரெஷர் ஒன்று வேண்டி கொடுத்துருக்குது, எண்ணெய் இல்லாம பொரிக்கிறதுக்கு. அப்போ எண்ணெய் நீ வேண்டி தரமாட்டீங்களோ? நான் குண்டா போயிடுவேன், நம்ம எண்ணெய் வேண்டாம். 10வது ஓமண்டவை சம்மதிக்க வைக்கிறதுக்கு நீங்களும் குண்டாக்கி என்னையும் குண்டாக்கி வேண்டாம். என்னையும் குண்டாக்கி அவரை இவ்வளவு அன்பா, அப்ப என்ன வேண்டாம் என்று சொல்ற அளவுக்கு கிட்டத்தட்ட வருகுது. இன்னும் வர இல்லை, சரியா வரும். ஆமென். வருமா? ஆமா. அப்படி இல்லாட்டா இப்ப யூலுக்கு கிறிஸ்துமஸ் வருகுது, இன்னும் ஒரு ஏர் ஃப்ரெஷர் வரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். 4வது காரியம், தேவ பக்தி இல்லாத அனைத்தும் பாவம். விசுவாசத்தினால வராத எந்த காரியமும் நியாய தீர்ப்புக்கு உங்களை கொண்டு போய் நிறுத்தும். விசுவாசத்தினால, அதாவது தேவ பக்தி இல்லாம. நான் ஏன் தேவ பக்தின்னா அது அப்படித்தான் அந்த வாசனத்தில் அங்க எழுதப்பட்டிருக்குது. 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல வாசிங்க, உங்களுக்கு விளங்கும். சீர்கேடும் கிளவிகள் பேச்சுமா இருக்கிற கட்டுகளுக்கு விலகி தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணு. தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணுன்னு சொல்லி தீமோத்தேயுவுக்கு பவுல் எழுதுகிறார். அப்ப நான் எடுத்துக்கொண்டேன் அப்படின்னு சொன்னா, தேவ பக்தி இல்லாம வருகிற அனைத்தும் பாவம். இது என்னையும் உங்களையும் நியாய தீர்ப்பில் கொண்டே விடும். இதுக்கு ஏற்ற வசனம் எதுன்னு சொன்னா, விசுவாசத்தினால வராததெல்லாம் பாவம். சரியோ? ஏசப்பா சொன்ன, நீ இந்த பள்ளிக்கூடத்தில் இந்த பாடத்தை படிச்சு முடிப்பாய். விசுவாசத்தால வந்ததா? கர்த்தர் சொன்ன வார்த்தையை நம்பி படிச்சீங்களோ? உறுதி வந்து சொன்னாலும், ஐயோ நீங்க இப்படியோ சொல்லி 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 திரிங்க பண்ணபடியே தான் இன்றைக்கு நான் முடிச்சு நான் இதை சொன்னீங்களோ? இந்த கர்த்தர் சொன்னதை கேட்டு எங்களுடைய நோக்கத்தின்படி இந்த தேசத்துல இனி வரும் காலத்துல நீங்க நல்லா படிச்சதான் உங்களால வாழ முடியும். எங்கட காலங்கள் முடியுது, உங்களோட காலங்களும் முடியலாம். அல்ல, இயற்கையின்படி உங்களுக்கு இன்னும் காலம் இருக்குது. எங்களுக்கு காலம் கொஞ்சம் கூட போயிட்டு உங்களை விட. அப்ப நீங்க வாழ வேணும். அப்ப படிக்க வேணும். நாட்டு நிலைமை எங்களுக்கு பார்க்கிற போது தெரியுது. எதிர்வரும் காலங்கள்ல நீங்க நல்லா படிக்காட்டா உங்களால வாழ முடியாது. நாங்க வந்த காலத்துல இதை படிங்க அதை படிங்கன்னு சொல்லித்தர ஆள் இல்ல. உண்மையா நான் சரியா தூக்கப்படுறது. நான் வந்த காலங்களில் படித்த ஸ்கூல்கள் எனக்கு அந்த நாளில் தெரிஞ்ச நொஸ்குக்கு நான் படிச்சிருந்தேன்னு சொன்னா, உண்மையா சொல்றேன், நாவல பெரியவனா இருந்திருப்பேன் கர்த்தருடைய நாமத்தினால. இல்லாட்டா கவர்மெண்ட்டுக்குள்ள எங்க பெரிய வேலை செய்திருப்பேன் கர்த்தருடைய கிருபையினால. உற்சாகப்படுத்த ஆள் இல்லை, சொல்லித்தர ஒரு தரம் இல்லை. நாங்க ஏசியால இருந்து வந்த எங்களுக்கு அவ்வளவு அறிவில்லை என்று சொல்லி அவனுக்கு தெரியாது. என்ன படிக்க போறான்னு கேட்க நான் சொன்னேன், கெல்சவேஷனுக்குள்ள போனா நல்லது, ஹாஸ்பிட்டலுக்கு போனா நல்லது, எப்பவும் வேலை கிடைக்கும். சரி நல்லா படி, எல்ப பிள்ளையர் படி. அதையே படிச்சு முடிச்சு ஒரு 10 வருஷம் வேலை செய்ய முதுகுல நோ வந்து இப்படியே போர்டு மாதிரி குண்டா வந்துட்டுது. நோ வேலையை விட வேண்டி வந்துட்டுது. ஊக்கப்படுத்த அன்றைக்கு ஆக்கள் இல்லை, சொல்லித்தர ஆக்கள் இல்லை, அனுபவம். அதனால தான் சொல்றேன். அதனால தான் இயேசு சொல்றது, இந்த தகப்பன் தாய் கொண்டு மறைக்காத, சொல்லு, அவங்க சொல்றதை கேள். உன்ற படிப்பு ஞானம் அவங்களுக்கு இல்லாட்டாலும் அனுபவம் இருக்குது. நான் சொல்ல இயேசு சொன்னது. அதனால அந்த பிள்ளை வந்து சொல்லிச்சது, நீங்க திவிங்க பண்ணி இன்னைக்கு நான் படிச்சு முடிக்கிறதுக்கு கர்த்தர் கிருபை செய்தார். கர்த்தர் சொன்னார் நீ படிச்சு முடிப்பாய். அல்லேலூயா. கர்த்தர் சொன்னார் நீ படிச்சு முடிப்பாய். அல்லேலூயா. விசுவாசத்தால வராதது உங்களை கொண்டு போய் நியாய தீர்ப்பில் நீங்க போறதுக்கு முதல் உங்களை கொண்டு நிறுத்தும். உங்களுடைய ஆயுசு நாட்கள் குறுகி போய்விடும். கர்த்தருக்கு பயப்படுறதுனாலே ஆயுசு நாட்கள்
பெருகும். அப்ப பாவம் செய்கிறவனிடத்துல கர்த்தருடைய பயம் இருக்காது. ஆயுசு நாட் குறுகி போயிடும். உங்களுடைய ஆயுசு நாட் கர்த்தர் குறிப்பிட்ட நியமித்த ஆயுசு நாட்களுக்கு முதலே பிசாசு உங்களை கொண்டு நியாய தீர்ப்பில் நிப்பாட்டுவான். எனக்கு சொல்ல இல்லை, நீங்க சொன்னதே என் மனைவி எனக்கு சொன்னாள். உங்களுக்கு பிரியமானவர்களுடைய உருவத்துல வருவான். அகஸ்டின் ஜவுக்குமார் ஒரு செய்தியில சொன்னார். ஒரு வாலிப சகோதரன், அவனுக்கு அவன் உடம்பு குளிர் தாங்காது. பீகார்ல இருக்கிற போது அந்த ஏரியா குளிரின் நிமித்தம் அவன் அப்படியே நடுங்கி நடுங்கி அவனுக்கு காய்ச்சல் இருந்து அவர்கள் உடுப்புகள் சாக்குகள் அதுகள் இதுகள் எல்லாம் போட்டு அவனை சூடாக்கி நெருப்பு தண்ணல விட அவன் உடம்பு சூடாகவே இல்லையா, செத்தே போயிட்டான். அவன் ஏதோ ஒரு பிரச்சனையில் அழுதான். நம்ம அம்மா அப்பா என்னை விட்டுட்டு ஏன் இந்த சின்ன வயசுல நீங்க செத்து போனீங்க, நான் இன்னைக்கு நீங்க இல்லாதனால எவ்வளவு கஷ்டப்படுறேன், அழுது 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 அப்படி ஒரு மயக்க நிலைமைக்கு போய் கிட்டத்தட்ட செத்து போயிட்டான். செத்து அந்த நிலைமைகளை போகிற போது அம்மாவும் அப்பாவும் ஓடி வந்துடுமா, மகனே நீ இப்படி சொல்லி அழுகிறாய் மகனே, பாப்பா பாப்பான்னு சொல்லி ரெண்டு பேரும் ரெண்டு பக்கமும் கையை பிடிச்சு ரெண்டு பேரும் கூட்டிக்கொண்டு போச்சு. அப்படியே கூட்டி நிறைய தூரம் கூட்டிக்கொண்டு போனா இவரும் கூட சேர்ந்து போய்கிட்டு இருக்கிறார். இடையில போகிற போது பார்த்தா திருப்பி யாரடான்னு பார்த்தா பேய் பிசாசு ரெண்டு ஆட்ட உருவத்துல வந்தது. நீங்க இந்த உலகத்துல அதிகமாய் நேசிக்கிற தகப்பன் தாய் தேவனுக்குள்ள மறிக்காம இருந்தா அவங்கள பிசாசு பயன்படுத்த. ஏன்னா அவங்க கட்டுப்பாட்டுல நரகத்துல இருக்கிறார்கள். ஆனா இந்த பிள்ளை இந்த தாய் தகப்பன் நரகத்துல இருக்கோ இல்லை எனக்கு தெரியாது. இது எந்த கற்பனை. அவன கனவுல வேற என்னோட வாமா நீ இவ்வளவு காலம் புருஷன் வரும் மணவாளன் வருவான்னு காத்திருந்து ஒன்றும் பெற இல்லை. நான் உன்னுடைய அம்மா வந்திருக்கிறேன், அப்பா வந்து உன்னுடைய அத்தன் வந்திருக்கேன், செல்லம் வந்திருக்கேன், என் ஸ்வீட்டி வந்திருக்கேன், வாமா ராசாத்தே போயிடாதீங்க, ஒப்பு கொடுக்காதீங்க, ஆவியில ஒப்பு கொடுக்காதீங்க. அவன் ரெண்டையும் திரும்பி பார்த்து போட்டு உத்தறி அடிச்சு அம்முலோதை பட்டு கர்த்தருடைய இரக்கம் இஞ்ச முழங்கால இருந்து ஊழியக்காரங்க, ஆண்டவரே எங்கட ஊழியம் வீணாய் போகாதபடிக்கு இவன் செத்து அநியாயம் 4 கேள்வி 4 பேர் கேட்பாங்களே அவங்க கதறி ஜெபிக்க ஆண்டவர் போன ஆத்மாவை கொண்டு வந்து திரும்ப அந்த சரீரத்தை எழுப்பி விட்டுட்டார். அல்லேலூயா. இல்லையாண்டா உயிரோட ஆத்மாவோட அவன் இறங்கி இருப்பான் பாதாளத்துக்கு. கவனம். விசுவாசத்தினால வராததெல்லாம் பாவம். விசுவாசத்தால வர்ற மாதிரி இருக்கும். அதான் நான் உங்களுக்கு சொன்னேன், ஒரு காரியம் உங்களுக்கு தெரியுதோ ஏசப்பா சொன்னார்ன்னு நினைக்கிறீங்களோ செக் பண்ணி பாருங்க. கர்த்தரை சோதிக்கிறதுக்காக அல்ல. ஆண்டவரே எனக்கு தெரியல, ஆண்டவரே இப்படி ஒரு காரியத்தை நான் கண்டேன், ஆண்டவரே இது நீங்க தானோ தந்தது, எனக்கு சொல்லுங்க ஆண்டவரே, கெஞ்சுங்க அவரிடத்துல. எங்களுக்கு உரிமை இருக்குதானே கேட்கறதுக்கு, உரிமை இருக்குதானே, கேளுங்க. நம்ம சோதிக்கும்படி இல்லையா ஆண்டவரே, வேதம் சொல்லுது அவரை சோதிக்க கூடாது. நான் சோதிக்கிறதுக்காக இல்லையாண்டு, எனக்கு விளங்க இல்லை. விளங்காட யார்கிட்ட போய் கேட்கணும்? டீச்சர்கிட்ட தான் கேட்கணும். விளங்காட படிப்பிக்கிற மாஸ்டர்கிட்ட தான் போய் கேட்கணும். எங்களுக்கு படிப்பிக்கிற மாஸ்டர் பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. கிறிஸ்துவர் இயேசு. கல்வி அமைச்சு தான் கர்த்தர் பெரியவர். ஆமென். தெரியாத அவர்கிட்ட தான் கேட்கணும், தப்பு இல்லை. இந்த நோக்கம் என்ன? கவனம். உலகத்துக்கு இருக்கிறவனுக்கு இதெல்லாம் நடக்காது. உனக்கும் எனக்கும் உங்களுக்கும் எனக்கு தான் இது நடக்கும். அல்லேலூயா. விசுவாசத்தால் ஒரு காரியம் வர இல்லையோ தூக்கி குப்பையில போடுங்க. அது எதுவா, அது கல்யாணமா இருந்தாலும் சரி, கருமாரியா இருந்தாலும் சரி, பெரிய வீடா இருந்தா என்ன, பங்க என்னவா இருந்தா என்ன, எதுவா இருந்தா என்ன, விசுவாசத்தால வர இல்லையோ தூக்கி போடுங்க. ஜெபிச்சு அடுத்த நாளைக்கு வரும் பேஸ்புக்குள்ளார நான் திருமணத்துக்காய் ஜெபித்தேன், பேஸ்புக்குள்ளார இவர் எனக்கு மெசேஜ் போட்டார், அப்ப இதை கர்த்தர் தருகிறாருன்னு நான் ஏற்றுக்கொண்டேன், இன்றைக்கு வரையில ரட்சிக்கப்படல. உனக்கு பிறந்தது அசிங்கமா இருக்கும்னு வேதம் சொல்லுது. இன்னைக்கு பிள்ளையும் பிறந்துச்சு. போன கிழமை கல்யாணம் ஒன்று பேசி வந்துச்சு. சரி ஓகே என்ன சொல்லும் கொண்டு கேட்டார். நீங்க ஓமண்டா நாங்க கதைக்கிறோம், அவர்கள் அதுக்கு பிறகு மாறி வருவார்கள். எங்க கத்தோலிக்கத்துக்கு இருந்து மாறி கிறிஸ்தவத்துக்கு பைபிளுக்கு வருவார். அம்மா வேண்டான் ராசான்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா. இயேசு எங்களுக்கு சொல்லி இருக்கிறார், விசுவாசிகள் விசுவாசியை தான் திருமணம் செய்ய வேண்டும். அவர்கள் நல்லதுக்கு தான் நினைத்து செய்தார்கள். ஆனால் நான் கர்த்தர் இப்படி சொல்லி இருக்கிறார். இல்ல நீங்க ஓம் என்று சொன்னா நாங்க அதை வச்சு கதைக்கிறோம். பாருங்க, இதை வச்சு கதைக்கிறோம். எதை வச்சு? ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் இருக்கிறார்கள், நீங்க இதுக்குள்ள வந்தீங்கன்னு சொன்னா ஓம் என்று சொன்னா கட்டி வைப்போம், அதுக்கு பிறகு வாங்கும்.
எங்க வர்றது? அதுக்கு பிறகு நீங்க தான் போகணும். அதான் ஏசப்பா சொன்னார், என்ற பிள்ளைகள் அவவிசுவாசியை கல்யாணம் கட்டி நரக வாழ்க்கை வாழுகிறார்கள். நான் சொன்னேன், அவர்கள் எங்கட வயத்துல பிறக்கல, எங்களோட பிள்ளைகள் மாதிரி கத்தருக்குள்ள கத்தர் வளர்த்திருக்கிறார். நாளைக்கு நல்லா இருக்கிறத நாங்க பார்க்கணும், அவர்கள் அழுகிறத நாங்க பார்க்க கூடாது. கத்தர் இப்படி சொல்லி இருக்கிறார். ஒன்று செய்யுங்க, நீங்க ஜெபம் பண்ணுங்க, உங்களுக்கு கத்தர் ஓமன்னா நீங்க கதையுங்க. நாங்கள் ஏசப்பாட்ட கேட்க தேவையில்லை. ஆனா இப்படி ஒரு காரியம் வந்து சரியன்னா நாங்க கேட்போம். அவர் சொன்னா அதுதான் அவர் முடிவு. அல்லேலூயா. ஒன்று நடக்கையில் நிறைய ஆக்டிவிட்டி நடக்குது. இதெல்லாம் பிசாசுன்ற வேலை. எங்களை அவர்களை நான் பிசாசுன்னு சொல்ல இல்லை, அவர்களுக்கு நன்மை செய்ய நாங்கள் சொல்லி வச்சிருக்கிறோம். இன்றைக்கு கூட காலமா வந்து பிரைஸ் எப்படி இருக்குங்க இருக்கணும். நோர்வேல எப்படி இருக்கு குளிர்? நான் சொன்னேன், இவர் ஏதோ இங்கேயே சுற்றி எங்கேயே வர பயங்கர குளிர்னு சொல்லு. சரியான அவங்களுக்கு பயங்கர குளிர் தானே. நீங்கள் 35 பாகை +35 இருக்கிறீங்க, நாங்கள் இன்னைக்கு +8 பாகையில் இருக்கிறோம். அப்போ 35க்கும் 8க்கும் இடையில கிட்டத்தட்ட 27-28 பாகை வித்தியாசம். இதெல்லாம் உங்களுக்கு தோலை பண்ணாது. நீங்கள் கஷ்டம் ஓயா அப்படி. அப்போ எந்த காலத்தில் வந்தால் நல்ல எனக்கு விளங்கிட்டு ரீல் விடுறாரு எனக்கு. எந்த காலத்தில் இங்கே வந்தானே நான் என்ன, இங்கே சூடு காலத்தில் வந்தாலும் நீங்கள் அட்லீஸ்ட் குறைஞ்சது ஸ்வீட்டர் போடணும், இல்லாட்ட ஜக்கெட் போடணும், உங்களுக்கு குளிரும் என்று சொன்னேன். நாங்கள் இருந்து எனக்கு விளங்கிட்டு கடைசியில் பொருசல் என்ன கேட்க போகிறேன் எனக்கு விளங்கிட்டு. அல்லேலூயா. பிறகு சொன்னார், கனடாவிலே ஒரு பையன் இருக்கிறான், உங்களுக்கு பிள்ளைகள் இருக்குன்னு சொன்னீங்க. எனக்கு அந்த மனுஷனுக்கு சொன்னதே மறந்து போச்சு. நாங்கள் கதைக்கு பிரச்சனை இல்லை, கதைங்க. நான் கதைங்க பிரச்சனை இல்லை. ஏசப்பா தான் முதல் முடிவு கடைசி முடிவு எல்லாம் ஏசு தான் எடுக்கிறது. நீங்க எல்லாம் கதைச்சு அப்ப நாங்க கதைச்சாங்க ஓகேன்னா உங்களோட பிள்ளைகளுடைய பயோடாத்தா தருவீங்களோ? நாங்க எங்களோட பிள்ளையுடைய பயோடாத்தா தர்றதுக்கு உங்களோட பிள்ளையுடைய பயோடாத்தா தாங்க நாங்க இயேசுட்ட கேட்கிற மோமெண்டா தாரோம். அல்லேலூயா. அக்திவித்தத்து நிறைய நடக்குது. விசுவாசத்தால வராதெல்லாம் பாவம். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. இவ்வளவு தெளிவா இருக்கிறதுக்கு தேவன் எங்களுக்கு ஞானம் புத்தி மாத்திரமல்ல, முன்கூட்டியே எங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் எங்களோடு பேசி இருக்கிறபடியால நியாய தீர்ப்புக்கு நாங்கள் தப்பித்துக் கொள்ளும்படி தேவன் சோதனைகளூடாக தப்பி செல்றதுக்கு வழி எங்களுக்கு உருவாக்கி வைத்திருக்கிறார். ஆமென். ஆனா அப்படி எங்களை நினைச்சு அப்படி கேட்கிறவர்கள் நிமித்தம் நான் கர்த்தரை சோத்தரிக்கிறேன். எங்கள் மேல கரிசனை உள்ளவர்கள். ஆமென். ஆனா கர்த்தர் எங்களுக்கு சொன்ன காரியத்துக்கு இதுக்கு சரி வராது. ஆமென். அல்லேலூயா. இப்ப கட்டி கொடுத்து 2 வருஷத்தால விதவை ஆகிறத விட்டுட்டு 2 கிழமையோ 2 மாசமோ 2 நாளோ வெயிட் பண்ணி கத்த சொல்றதை கட்டி கத்தருடைய வருகை வரையோ அல்லது கொடுக்கப்பட்ட நாள் வரை சந்தோஷமா இருக்கிறது நல்லது. ஆமென். அல்லேலூயா. அடுத்த காரியம் அஞ்சாவது தானே, அசட்டை பண்ணுதல். அசட்டை பண்ணுகிற பாவம் உங்களை நியாய தீர்ப்புக்கு கொண்டு போய் நிறுத்தும். குறிப்பிட்ட காலத்துக்கு முதல் நியாய தீர்ப்பில் உங்களை கொண்டு நிறுத்தும். அசட்டை பண்ணுது. வாசிங்க 12வது வசனம். உன் நிலைமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாத படிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு. ஆமென். இது பவுலஸ் தீமோத்தேயுவை குறித்து சொல்லுகிற காரியம். ஆனா பரிசுத்த ஆவியானவர் சபையில் இருக்கிற எங்கள் எல்லாருக்கும் 4ஆம் அதிகாரம் 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 12வது வசனத்துல அசட்டை பண்ணாதேன்னு எழுதி வச்சிருக்கிறார். அவருக்கு ஆலோசனை கொடுக்கிறார். ஆனா எங்களுக்கு அப்படி நாங்க எடுக்க வேணும், யாரையும் நாங்க அசட்டை பண்ணக்கூடாது. முக்கியமா சபையில நாங்க அசட்டை பண்றது ஊழியக்காரங்க அல்லது ஊழியக்காரியம். தெரியாதவங்க தெரிஞ்சு கொள்ளுங்க. நான் இப்ப எனக்காக கதைக்கிறேன்டா. இந்த 5-6 வருஷமும் எத்தனையோ பிரசங்கம் பண்ணி நீங்க கொடுக்குற தசம பாகத்துல நானும் சம்பளம் எடுத்து உங்களை எல்லாம் கொள்ளி அடிச்சிருப்பேன். கத்த சாட்சி, இன்றைக்கு வரையில 1 குரோன் காசு நான் தசம பாகத்திலேயோ காணிக்கையோ எடுத்தது இல்லை. இன்றைக்கு வரையில கத்த சாட்சி, பொய் சொல்ல இல்லை, கத்தருக்குள்ள உண்மையை சொல்றேன். நானும் உங்களை மாதிரி தான் தசமபாகம் காணிக்கை கொடுத்து தான் இந்த சர்ச்சை நடத்த கத்தர் கிருபை தர்றார். நாங்க கொடுக்கறதுல இருந்து, நானும் என் மனைவியும் கொடுக்கறதுல இருந்து இலங்கை சர்ச்சை நாங்க நடத்த கத்தர் கிருபை தருகிறார். கத்தருடைய நாம மகிமைக்காக சொல்றேன். அல்லேலூயா. அல்லேலூயா. இதான் உண்மை, இதான் சத்தியம். ஒரு காலம் இல்லை ஒரு காலம் கத்தர் எடுமகன் என்று சொன்னா அது வேற காரியம். இன்றைக்கு கத்தர் எங்களை உழைக்கக்கூடிய பலத்தையும், அல்லது எனக்கு கூட அன்றைக்கு சொன்னார், ஏசப்பா நீ வேலை செய்யறதுக்கு நான் பலன் தருவேன். நான் உண்மையா கஷ்டப்பட்டு தான் வேலை செய்யறது. எவ்வளவு கஷ்டம் தெரியுமா நான் செய்யற வேலை? எவ்வளவு கஷ்டம். எத்தனையோ செத்த வீட்டுக்கு கொண்ட பூ கொடுக்குறேன்,
எத்தனையோ செத்தவர்களை பார்க்க கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். எத்தனையோ பிரேதங்களுக்கு முன்னால போய் நிக்கிறேன். நான் மட்டும் இல்லை, என்ற ஸ்டீவன் தான் எத்தனையோ இடத்துக்கு கொடுத்திருக்கிறார், அனுப்பி இருக்கிறார். நிறைய கஷ்டப்பட்டு தான் செய்கிறது. களைச்சு போய் வருவேன். காலமே 6:30 கிட்டத்தட்ட 6 சராசரி 6:30 போவேன். சிலவில் 11:30 12:30 முதல் பகுதி வேலை முடிஞ்சேன்னா வீட்டு ஓடி அந்த 1 மணித்தியாலம் இருந்தா வீட்டு ஓடி வந்து சோபாவில் படுத்துருவேன். படுக்கிறது தான் தெரியும். அந்த 1 மணித்தியாலம் எப்படி நித்திர ஓடுறேன்னு தெரியாது. அவ்வளவு டயர்ட். பிறகு பேந்து எழும்பி பேந்து திரும்ப ஓடுறது பின்னேறம் வேலைக்கு. அதை செய்து போட்டு இங்கே வீட்டை வர்ற போது 4:30 மணி 5 மணி. அதுக்கிடையில எத்தனையோ காரியங்கள். சாமான் ரித்தூர் பண்ணணும், சாமான் எடுக்க வேணும், எடுத்த சாமான் சரியில்லை இருக்கும், அது கொண்டு வேண்டும், இது கொண்டு போக வேண்டும், எத்தனையோ காரியம் செய்ய வேணும். டயர்டா போயிருவோம். கர்த்தர் எனக்கு சொன்ன, நான் உனக்கு பலன் தரேன், இந்த வேலையை நான் செய்யட்டா ஏசப்பான்னு நான் கேட்டேன். ஏசப்பா சொன்னார், உனக்கு பலன் இருந்தா இதை செய், உனக்கு பலன் இருக்கு மட்டும் இதை செய், அதுக்கு பிறகு எனக்கு பின்னால வா. அல்லேலூயா. அவர் குறிப்பிட்ட ஒரு நாள் இருக்குது. அல்லேலூயா. அசட்டை பண்ணக்கூடாது. தேவன் எதை சொன்னா என்ன, என்னத்தை செய்தாலும் அதுக்கு கீழ்ப்படியது. போன கிழமை நாங்கள் பார்த்தோம். நான் உண்மையா கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த சபையில் இந்த காரியங்களை ஒரு படிப்படியாகவே ஆண்டவர் படிப்பிச்சு கொடுக்க கர்த்தர் கிருபை செய்கிறார். போன முறை நாங்கள் பார்த்தோம், கீழ்ப்படிதல் தேவனுக்கு உகந்த வாசனை. இன்றைக்கு கீழ்ப்படிதலுக்கு வருகிற இடைஞ்சல்களை குறித்து பார்க்கிறோம். அசட்டை பண்ணாதீங்க. சபையில் இருக்கிற யாரையும் அசட்டை பண்ணாதீங்க. ஆண்டவர் சொன்னார், இந்த சிறியரை நீ அசட்டை பண்ணாத. இந்த சிறியருக்குரிய தேவதூதர்கள் என் தேவனுடைய சமூகத்தை தரிசிக்கிறார்கள். மிச்சத்தை அவர் சொல்ல இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஹலோ, அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த சிறியருக்குரிய தேவதூதர்கள் என் பிதாவினுடைய சமூகத்தை தரிசிக்கிறார்கள். சொன்னாரா இல்லையா? என்ன அர்த்தம்? யாருக்கு தெரியும்? மாலா தெரியுமா? அவருக்கு தெரியும். கஸ்தூரி தெரியுமா? இல்ல, தெரியாது. ஓகே, உங்களுக்கு தெரியாது. அம்மாக்கு, ஸ்ரீவனுக்கு, மாலா சொல்லுங்க. நீங்க செய்யற காரியங்கள், ஒரு சின்ன பிள்ளைக்கு விரோதமா நீங்க செய்யற எல்லா காரியமும் அவர் செய்யறது தான், நீங்க செய்யறது தான். விசேஷமா நீங்க அவைக்கு சின்னவருக்கு உடனே அங்க போயிடும் மெசேஜ், உடனே போயிடும். SMS என்ன தோத்து போயிடும், Facebook தோத்து போயிடும். இன்றைக்கு சொன்னேன், வாரக்கிழமை Facebookல அனுப்புறோட ஸ்டீவன் சொன்னேன், நான் தான் வாரக்கிழமை துதி. அல்லேலூயா, ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். அடுத்த கிழமை ஸ்டீவன் தான் துதி. ஆனால் வீடியோ எடுப்பேன், ரெக்கார்டிங் பண்ணி எங்களோட செய்தி அதில் போடுறதுக்காக அவற்ற காரியம் வராது. அல்லேலூயா. ஏன் அந்த பிள்ளை கிடைஞ்சலாக இருப்பான்? அந்த பிள்ளை செய்ய வரைக்கும் அதை நிப்பாட்டுறது நல்ல. அல்லேலூயா. இதை பார்த்து அங்கேயும் சபை நடக்கிற யாராவது பார்த்து ஏதாவது ஆண்டவருக்குள்ள வளரட்டும் என்று பார்த்தா அதுவும் அசட்டை வந்து மனமலண்டு அப்படியே ஐயோ, அசட்டை பண்ணாதீங்க. உங்களுடைய அசட்டை பண்ற பாவம் நியாய தீர்ப்புக்கு உங்களுக்கு முன்னுக்கு உங்களை இழுத்து கண்டு போய் விடும். அல்லேலூயா. 4:12 வாசிங்க தானே? வாசிங்களா? வாசிங்க திரும்ப. உன் நிலைமையை குறித்து ஒருவரும் உன்னை அசட்டை பண்ணாத. அது அங்க உதாரணத்துக்கு அது சிச்சுவேஷனை குறித்து எழுதப்பட்டிருக்குது. நாங்க அதை எங்களுக்கு ஏற்ற மாதிரி எடுக்கணும். உங்களுடைய அழகை குறிச்சோ, இல்ல உங்களோட கதையை குறிச்சோ, அல்லது நீங்க தேவனுக்குள்ள பாராட்டுற வைராக்கியத்தை குறித்தோ மற்றவர்கள் அசட்டை பண்ணக்கூடாது. ஒருவர் என்ன செய்ய வேணுமா? கர்த்தருக்குள்ள என்ன செய்ய வேணுமா? தேவனை கர்த்தருக்கு பயப்படுற பயத்தோட கரம் பண்ணுவாங்க. இப்ப கேள்விக்குரிய என்ன பார்த்து திரும்பமே நீங்க செய்யறீங்களோ? முயற்சி செய்யறேன், ஆனா உங்களோட கூத்துகளுக்கு முயற்சி செய்ய முடியல. ஒன்று இஞ்சை இழுக்குது, ஒன்று அன்று இழுக்குது, ஒன்று அதுக்குள்ள இழுக்குது, ஒன்று இதுக்குள்ள இழுக்குது. இன்னும் சொன்னா உங்களை பற்றி சொல்றேன்னு சொல்லிடுவீங்க. நீங்க துக்கப்படத்தக்கதை நான் கதை கேட்கிறேன், ஆனா காரியங்கள் உண்டு. பிறகு சொல்றது இது ஏன் திரும்ப திரும்ப சொல்றது? வேற என்னத்தை சொல்ற? இருதயத்திலே பதிஞ்சிட்டுதே. உங்களோட கிரிகைகள் இருதயத்திலே அப்படியே இரும்பிலே அச்சடித்தது மாதிரி அச்சடிக்கப்பட்டாயிட்டு. யார் செய்தது? யார் செய்தது? யாரை பற்றி கதைக்கிறோம்? அவதான் செய்தது. அல்லேலூயா. காயம். ஆனாலும் அந்த காயத்தை வச்சு பழி வாங்குற இல்ல, கர்த்தர் இடத்துல உங்களுக்காக கெஞ்சுறவன் தான் ஊழியக்காரன், ஊழியக்காரி. இயேசு அதைத்தான் செல்லுகிறார் பிதாவிடத்துல. என்ன பிதாவே, என் கையில ஒரு ரத்தத்தை பாருங்க. இன்றைக்கு இயேசுவின் கையில ரத்தம் ஓடுதா? அதான் எங்களோட பாவம் மன்னிக்கப்படுது. பிதாவே, வலக்கையை பாருங்க, இடக்கையை பாருங்க, இந்த காலை பாருங்க. என்ற பிள்ளைக்காக பரலோகம் வரவணும் ஆண்டவர். இயேசு கேட்டார், இவ்வளவு காலமும் உங்களுடைய முழங்கால்கள் எனக்காக முடங்கினது வீணா? கர்த்தருக்கு
இருக்கிற வைராக்கியம் நான் அதுல பார்த்தேன். என்ன, இயேசுவுக்கு எங்கள் மேல இருக்கிற வைராக்கியம் அவ்வளவு பெரிய வைராக்கியம். இவ்வளவு வருஷங்களும் எனக்காக உங்களுடைய முழங்கால்கள் எனக்கு முடங்கினது வீணா. அல்லேலூயா. விசுவாசத்தால வராதெல்லாம் பாவம். உங்களுடைய பாவங்கள், எங்களுடைய பாவங்கள் நியாய தீர்ப்புக்கு முந்திக் கொள்ளாத படிக்க வேதம் சொல்லுகிறது. சிலருடைய பாவங்கள் என்ன செய்யுமாம்? சிலருடைய பாவங்கள் வெளியரங்கமாய் இருந்து நியாய தீர்ப்புக்கு முந்திக் கொள்ளும். எங்களுடைய அநியாயங்கள், அக்கிரமங்கள் நியாய தீர்ப்புக்கு முந்திக் கொள்ளாதபடி சபையே, தேவனால ரட்சிக்கப்பட்ட இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்ட விசுவாசிகளே, நான் உட்பட தேவனுக்குள்ள பக்குவமாய் நடந்து கொள்ளுங்க, பரிசுத்தமாய் நடந்து கொள்ளுங்க. கர்த்தருக்குள்ளாக கர்த்தர் உங்களுக்கு தந்த விசுவாசத்தை விட்டு விலகாமல் பிசாசு சொல்லுகிற ஆலோசனைகள் ஆகிய விவாகம் பண்ணாத, தேவன் படைச்சதை சாப்பிடாத என்று சொல்லுகிற பொல்லாத காரியங்களுக்கு நீங்க செவி கொடுக்காதபடி. அப்படின்னா என்ன அர்த்தம்? பிசாசு சொல்லுகிற எந்த காரியத்துக்கும் செவி கொடுக்காதீங்க. உங்களுக்கு அழிவு, செத்து போயிருவீங்க, செத்து போயிருவீங்க. நாங்கள் எல்லாம் என்ன இப்ப சபையில் இருக்கிறோம், ஐயோ இந்த பிள்ளை இந்த சபையில இருந்தது, தசுவாங்க கொடுத்தது, சபைக்கு வந்தது, நிச்சயமா இயேசு விட்டு தான் போயிருக்கு. அந்த பிள்ளைக்கு தான் தெரியும் யார் மூலமா இதுல இங்க இருந்து போனது, என்ன நடந்ததுன்னு அதுக்கு தான் தெரியும். மரிக்கிற போது அதுக்கு தான் தெரியும். நாங்கள் எல்லாம் என்ன செய்வோம்? பரிசுத்த வாட்டி தேவனிடத்துல போயிட்டு ஹல்லேலூயா. பாவத்துல சாகிற மனுஷனுக்கு அல்லேலூயா சொல்லி எந்த பிரயோசனமும் இல்லை. மரித்த அடுத்த நிமிடம் தேவனுக்கு முன்னால நிப்பீங்க. நிப்போம். நாங்க எப்படி வாழ்ந்தோம் இயேசு காட்டுவாராம். அப்ப தெரியும் எங்களுடைய இருதயத்துக்கு நான் பரலோகம் போக போறேன், நான் நரகத்துக்கு போக போறேன். அதான் ஆண்டவர் சொன்னார், நியாய தீர்ப்பு நாளையில நான் நியாயம் தீர்க்க மாட்டேன், என்னுடைய வார்த்தை நியாயம் தீர்க்கும். அல்லேலூயா. ஒன்றை ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளுங்க. நீங்க இருந்தாலும் சரி, எழும்பினாலும் சரி, வாயத்திலிருந்து கதைச்சாலும் சரி, சபிச்சாலும் சரி, துதிச்சாலும் சரி, ஃபுல் ரெக்கார்டிங், ஃபுல்லா ரெக்கார்டிங் பண்ணப்படுது. ஃபுல்லா ரெக்கார்டிங். அதான் ஆண்டவர் ரெக்கார்டிங் பண்றபடி தானே காட்டுவேன் சொல்றேன். ஃபுல்லா ரெக்கார்டிங். கதைக்கிறதுக்கு முதல் யோசிச்சு கதையுங்க. ஒரு சகோதரன் எனக்கு சொன்னார், அப்படின்னா நீங்க சொல்றதை பார்த்தா கர்த்தரை துதிக்கிறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் வாயத்திருந்தா போதும் எனக்கு விளங்குதுன்னு. எனக்கே அது விளங்குதில்லை. பிரசங்கம் பண்ண எனக்கு அவன் சொல்லதான் எனக்கே மண்டைகளை வெளிச்சுதுன்னு. நீங்க நினைக்காதீங்க, உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறாள் அற்பமான ஆளுன்னு நினைக்காதீங்க. ஏதோ நான் பிரசங்கம் பண்ணப்பல உங்களுக்கு என்னை விட கூட தெரியான்னு சொல்ல அனுபவம் இருக்கலாம் எனக்கு, ஆனா உங்களுக்கு கூட தெரிஞ்சிருக்கலாம். அற்பமா நினைக்காதீங்க. அவனுக்குள்ள என்னென்னத்தை ஆண்டவர் என்ன தாழ்ந்த வச்சுறாங்க தெரியாது. ஏசப்பா சொன்னதுதான் தெரியும். செத்தவன உயிரோடு எழுப்புறவன் இருக்கிறானாங்கள் மத்தியில, இருக்கிறானாங்கள் மத்தியில. அவன் இருந்தா தான் உயிர், இயேசு இருந்தா உயிரோடு எழுப்பலாம். அல்லேலூயா. அதனால இல்ல கவனம். தேவன் படைத்த எல்லாத்தையும் ஜெபிச்சு ஆசீர்வாதம் பண்ணி ஜெபியுங்க. சாப்பிடுங்க, சாப்பிடுங்க. ஆனா உங்களோட மனசுக்கு இது சாப்பிடவன் அவனு பட்டா சாப்பிடுவான். விற்கிறதுக்கு படைக்கப்பட்டதுன்னு கேள்விப்பட்டா சாப்பிடாதீங்க. தேவபக்தி இல்லாமல் விசுவாசம் இல்லாம வர்றதெல்லாம் பாவம். அசட்டை பண்ணாதீங்க. அசட்டை நீங்க பண்ணினா, நான் என்ன சொல்ல இல்லை, உங்களுக்கு சொல்லித்தாரேன். ஊழியக்காரனை அசட்டை பண்ணினா அவனை ஊழியத்துக்கு அமர்த்தின தேவனை அசட்டை பண்றீங்க. இயேசு சொன்னார், என் வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை அல்ல, என்னை அல்ல. யாரை ஏற்றுக்கொள்ளுகிறான்? பிதாவான தேவனை. பிதாவான தேவனை. இயேசுவுக்குள்ள இருந்த வார்த்தை தான் இயேசு. இயேசுவே தன் வாயால சொன்னார், என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை அல்ல, என்னை அனுப்பின பிதா. இந்த ஊழியத்துக்கு என்னை ஏற்படுத்தினது யார்? சபை எத்தனையோ சபைகள் இருக்கும், எத்தனையோ ஊழியக்காரர் இருக்கும். அவங்க எல்லாம் தேவனால ஏற்படுத்தப்பட்டு ஆராய்ஞ்சு பார்த்து செய்யுங்க, தப்பில்லை. ஊழியக்காரனை மாத்திரமில்லை, ஊழியக்காரிய மாத்திரமில்லை, கூட இருக்கிற விசுவாசி, கூட இருக்கிற பிள்ளைகள் எவ்வளவு உதவி எங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஒரு பிள்ளையால ஒரு பிள்ளைக்கு, ஒரு மனுஷனால ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு உதவி கிடைச்சிருக்கு. யார் இதெல்லாம் செய்ய இருதயத்தை கொடுத்தது? யார் இதையெல்லாம் உங்களுக்கு கொடுக்குற? ஒரு லோன் கிடைக்குது, யார் அனுபவம் பண்ண? ஒரு வேலை கிடைக்குது, யார்? உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு ஒரு வேலை கிடைக்குதுன்னா உங்களுக்காக யார் கதைக்கிறது தெரியுமா? வீட்டுல ஜெபிக்கிற போது ஏசப்பா சொன்னார் சீவனை குறிச்சு, நீ அப்ளிகேஷன் போறதுனால கிடைக்காது வேலை. எங்களுடைய ஆண்டவர் ஆகிய எங்களுக்கும் உங்களுக்கும் ஆண்டவராக இருக்கிற இயேசு அதிகாரிகளோடு பேசுகிறவர். நான் சொல்ல, இயேசு சொன்னது. நம்பினா நம்புங்க, நம்பாட்டா விடுங்க. இயேசு சொன்னது. அல்லேலூயா.
யாரையும் அசட்டை பண்ணாதீங்க. கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. எல்லாத்திலும் கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. நியாய தீர்ப்பில் உங்களுக்கு நித்திய ஜீவ கிரீடம் கர்த்தர் தருவார். எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. கர்த்தரே கொண்டு வந்து ஜீவ கிரீடத்தை கொண்டு வந்து தலையில வச்சு சந்தோஷத்தினாலே அவர் நிரம்பி எங்களை அப்படியே மகிமைப்படுத்தி கனம் பண்றது எப்படி இருக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எனக்கு உண்மையா தெரியாது அங்க நடக்கிற காரியங்கள். இது கெஸ்ஸிங், மற்றவர்கள் சொன்னதை வச்சு சொல்றேன். அல்லேலூயா. என் ஆண்டவர் வந்து ஓடி வந்து கட்டிப்பிடிச்ச இந்த மகனை வந்துட்டியா, நான் எவ்வளவு ஏக்கமா இருந்தேன் தெரியுமா? நீ பூமியில இருந்த போது நான் எவ்வளவு ஏக்கமா இருந்தேன். நீ எப்ப பரலோகம் வருவேன், எப்ப என்னத்துல வர, என் வீட்டு எப்ப வருவேன், நான் எவ்வளவு நாளா மகளை நான் உனக்காக காத்துக்கிட்டு இருந்தேன் இயேசு சொல்ல மாட்டாரா? பிசாசு நம்பாது, தேவப்பிள்ளை நம்புவீங்க. யோசிச்சு பாருங்க. நீதிமான் மரணத்துல என்ன உள்ளவன்? நம்பிக்கை உள்ளவன். அதனாலதான் கிறிஸ்தவக்கு மரணங்கள் அழுகிறது இல்லை. அங்கே கூட, அதாவது நெருங்கிய சொந்தங்கள் ஆளும். அம்மா போயிட்டீங்களா, அப்பா அம்மான்னு சொல்லி அது 1-2 ஆளும். ஆனால் உண்மையான மற்ற கிறிஸ்தவ பிள்ளைகள் அழமாட்டார்கள். ஏனெண்டா அவங்களுக்கு தெரியும் ஆண்டவருடைய நாளில் நாங்கள் சந்திப்போம், ஆண்டவருடைய நாளில் நாங்கள் சந்திப்போம். எழுப்பேரிப்பாப்பா எழுப்பேரிண்டு கத்திரத்தில் எங்களை ஒப்பு கொடுத்த ஆண்டவருடைய நாளில் அவர்களை இன்னும் இருக்குது. நான் கொஞ்சம் வெள்ளனை முடிக்க யோசிக்கிறேன். அப்போ தான் நீங்கள் சந்தோஷப்படுவீங்க. இன்னும் 4 காரியம் இருக்குது. கத்திரத்துக்கு சித்தமான அடுத்த முறைக்கு பார்ப்போம். அல்லேலூயா. சந்தோஷமா ஸ்ரீவன்? சந்தோஷமா டேனியல்? டேனியல் இப்ப சொப்பனம் கண்டு இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு கோடி ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அல்லேலூயா. சொப்பனங்களூடாக பேசுற அந்த பிள்ளைக்கு ஞானம் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு கோடி ஸ்தோத்திரம். அல்லேலூயா. என்ன பார்த்தோம்? முதலாவது அல்லேலூயா, விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். விசுவாசத்தை விட்டு நாங்க விலக கூடாது. முதலாவது. 2வது என்ன? 10வது சொல்லம்மா. 4வது இந்த மனசுக்கு தான் சொல்றேன். கொப்பியை பார்த்துக்கிட்டே இருக்கிற ஒண்ணும் வருது இல்லை. கர்த்தர் எங்களுக்கு கட்டளையிட்ட காரியத்தை செய்யாத நீ சம்பூராயிரு. ஒரு 5 வருஷத்துக்கு இருந்து பேர் எல்லாம் பச பண்ணுதோண்டு பேர். என்னெல்லாம் பச பண்ணுது? பார்க்க கூடாதெல்லாம் முதல் நாளே பார்த்துடுறது. பார்க்க தேவையில்லாததுக்கு தான் 5 வருஷம் செல்லும். அல்லேலூயா. விவாகம் பண்ணாம இது. அடுத்தது தேவன் படைச்சது அது சரியில்லை, இது சரியில்லை. இப்பதான் வருகுது, ரப்ஸ் ஆயில் வருகுது, அந்த ஆயில் வருது, இந்த ஆயில் வருது. முந்தி எல்லாம் தேங்காய் எண்ணெய் தான். தலைக்கும் அதுதான், சமையலுக்கும் அதுதான். இப்ப எத்தனை விதமான எண்ணெய் வந்துட்டுது. 10க்கு சுயனுக்கு போய் 10 லிட்டரா விடுறது. நான் நோர்வேல உழைச்ச காசுலயே சுயன் ஒரு பக்கத்திலே அவன் முன்னேறிட்டான். என்ன அடுத்தது? தேவ பக்தி இல்லாத அனைத்தும் பாவம். விசுவாசத்தால வராதெல்லாம் கடைசி அசட்டை பண்ணாதீங்கன்னு பார்த்தோம். இன்னும் 4 காரியம் இருக்கு. கர்த்தருக்கு சித்தமான உங்க வீட்டில் இல்லாத அவர் ஆராதனை நாங்கள் பார்ப்போம். நல்ல தகப்பனே நன்றி. இந்த நல்ல நாளுக்காய் நன்றி அப்பா. உடைய வார்த்தைகளுக்காய் நன்றி அப்பா. அழகா சாப்பிட்டு அழகா இருக்கும்படி எங்களை ஆசீர்வதித்திருக்கிற தேவனுக்கு கோடி நன்றி. கர்த்தாவே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நல்ல நாளுக்காய் நன்றி ஏசப்பா. உம்முடைய கிருபை ஆண்டவரே. நியாய தீர்ப்புக்கு முந்திக் கொள்ளுகிற பாவங்களில் ஒரு 5 பாவத்தை நாங்கள் இன்னைக்கு பார்த்தோம். ஒரு நாள் இருக்குது ஏசப்பா. அப்பாடைய வருக தாமதித்தா நாங்கள் வேற ஒரு நாளை பார்க்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. இந்த பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்த இந்த 5 காரியங்களும் நான் உட்பட எங்கள் இருதயத்தில் எழுதப்படட்டும். எங்கள் இருதயத்தில் எழுதப்படட்டும். நாங்கள் கர்த்தரை விசுவாசிக்கிற அந்த விசுவாசத்தை விட்டு போகாத படிக்கும் ஆண்டவரே. கண்ட பேய்கள் பிசாசுகள் சொல்லுகிற ஆலோசனைகளை கேட்டு நடக்காத படிக்கும். தேவன் படைத்த எல்லாத்தையும் விசுவாசத்தோடு நாங்கள் அனுபவிக்க ஆண்டவரே. அப்பா, விசுவாசத்தால வராத எந்த காரியத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ளாம இருக்க, யாரையும் நாங்கள் அசட்டை பண்ணாம தேவனை நாங்கள் அசட்டை பண்ணுகிறதாய் போயிரும் ஐயா. அதனால நியாய தீர்ப்புக்கு எங்கள் பாவங்கள் முந்திக்கொள்ள நாங்கள் இடம் கொடுக்காத படிக்க பரிசுத்தத்துக்கு இடம் கொடுத்து வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. 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 கர்த்தருக்கு கோடி ஸ்தோத்திரம். என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில், என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில். உருவாக்குமே என்னை உருவாக்குமே உருவாக்குமே என்னை உருவாக்குமே. என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் படைக்கிறேன்
உருவாக்குமே உருவாக்குமே என்னை உருவாக்குமே. எல்லாரையும் தேவ வார்த்தைக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்க முடியுமா? யார் ஜெபிக்க போறீங்க? அல்லேலூயா. யாரும் ஜெபிச்சாக்களே திரும்ப திரும்ப ஜெபிச்சு ஜெபிக்காதாக்கள் யாராவது வேற யார் ஜெபிக்க போறீங்க? ஒரு தடவை இல்லையா? ஒரு ஆளை தவிர. சரி ஜெபி. அப்பா உங்களோட வார்த்தைகளுக்காக நன்றி ஏசப்பா. ஆண்டவரே தகப்பனே நீங்கள் எங்களுக்கு எவ்வளவு சமீபமா இருக்கிறீங்க ஏசப்பா. கர்த்தாவே ஆண்டவரே இந்த வேளையில கூட ஏசப்பா இன்றைய நாள்ல என் அப்பா எங்களோட பேசின வார்த்தைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம் அப்பா. பொறுப்படுங்கப்பா ஆண்டவரே. வசனத்தை கேட்டு உணர்கிறவர்களா இருக்கவும் ஆண்டவரே அதன்படி நடக்க ஏசப்பா எங்களுக்கு இன்னுமாக கர்த்தர் எங்களுக்கு பலன் தர வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. இந்த இடத்துல கேட்டுவிட்டு ஆண்டவரே வீட்டுக்கு போய் எங்கட இஷ்டம் போல எங்கட மன சொல்லுகிறபடி அப்பா சிந்தனைகளின்படி நாங்கள் நடவாதபடிக்கு ஆவியானவரே கர்த்தாவே சத்தியம் உள்ள உங்களோட வார்த்தைகளின்படி நாங்கள் நடக்க வாழ எங்களுக்கு இன்னுமாய் கர்த்தர் பலன் தர வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் ஏசப்பா. உங்களோட கரத்துல கூட இந்த விண்ணப்பத்தை வைத்து இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். இந்த நாள் ஆராதனைக்காய் கோடி நன்றி. இது ஆண்டவரே இந்த லிஸ்ட்ல பெயர் எழுதப்பட்டிருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எழுதி வச்சு ஜெபம் பண்ணி நான் ஒரு நாளிலே ஒரு நாள் சந்திப்பேன்னு நீங்க சொல்லி இருக்கிறீங்கப்பா. சந்திங்கப்பான்னு நாங்கள் ஜெபிக்கிறோம். இது மாத்திரமல்ல, இன்னும் அப்டேட் பண்ண வேண்டிய காரியங்கள் உண்டு ஏசப்பா. ஆசீர்வதிங்க. இந்த சபையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தேவைகளை சந்தியுங்க. வாழ்க்கை துணைக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுடைய துணைகளை நீங்க கூட்டிக்கொண்டு வாங்க ஏசப்பா. அப்பா அம்மா எமிலினா அம்மாவுக்கு நல்ல பலத்தை கொடுங்க ஏசப்பா. ஆவி ஆத்மா சரீரத்துல பலன் கொடுங்கப்பா. அப்பா தகப்பனை மற்ற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதிங்க ஏசப்பா. என்ன நினைவு சிந்தனைகளை பேபிசாசு குழப்பாதபடி பரிசுத்த ஆவிக்குள்ள காத்துக்குள்ள கிருபை செய்யுங்கப்பா. உங்களுடைய ரத்தத்தினால ஒவ்வொருவரையும் மூடுகிறோம் அப்பா. என்னையும் என் மனைவி பிள்ளைகள் ஆண்டவரே ஸ்டீபன் டேனியலே அப்பா அப்பா சபை பிள்ளைகள் எல்லாரையும் பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் பார்க்க போகிற பிள்ளைகள் எல்லாருக்காக ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்க. அப்பாவுடைய வருகை தாமதித்தால் மறுபடியும் நாங்கள் சபை கூட எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஒருவேளை அப்பாவுடைய வருகை வந்தால் என்ற தகப்பன் உம்முடைய கிருபைகளின்படி எங்களை உருமாற்றி உமோடு எங்களை சேர்த்துக் கொள்ளுங்கப்பா. நீங்க சொல்லுவீங்க என் மகனே மகளே நான் எத்தனை நாள் உனக்காக காத்திருந்தேன், இன்னைக்கு வந்துட்டியா, என்னுடைய வீட்டை வந்துட்டியான்னு நீங்க சொல்ற அந்த சத்தத்தை கேட்கிற அந்த 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 அன்பை பார்க்கிற கிருபை எங்களுக்கு தாங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென். பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல இந்த பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்பட விடாமல் தீமையில் நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் உம்முடையவைகளே. ஆமென். என் ஆத்துமாவே என் கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே என் கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர்கள் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து எங்கள் நோய்களை எல்லாம் குணமாக்கி எங்கள் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு எங்களை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் எங்கள் வாயை திருப்தி ஆக்குகிறார். கடலுக்கு சமானமாய் எங்கள் வயது திரும்ப வாழ வைது போல் ஆகிறது. ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்தாவியானுடைய ஐக்கியமும் எங்களோடும் உலகத்துள்ள சகல பரிசுத்தவான்கள் இஷ்டவேலர்களோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் விசேஷமா எங்களோட ஆராதனையில கலந்து கொண்டு ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட இருப்பதாக. ஆமென். ஆமென். சிங்காசனத்தில் வீற்றிருப்பார் தேவன் இயேசு கிறிஸ்து. துதிகன மகிமையெல்லாம் அவருக்கு செலுத்திடுவோம். சிங்காசனத்தில் வீற்றிருப்பார் தேவன் இயேசு கிறிஸ்து. துதிகன மகிமையெல்லாம் அவருக்கு செலுத்திடுவோம். சிங்காசனத்தில் வீற்றிருப்பார் தேவன் இயேசு கிறிஸ்து. துதிகன மகிமையெல்லாம் அவருக்கு. பண்ணுவோமா? இனி ஒரு பிள்ளைய நிரஞ்சனி ஒரு பிள்ளைய குறிச்சு அந்த திறமல்ல இருக்கிற ஒரு பிள்ளைய குறிச்சு சொல்லி அந்த பிள்ளைக்கு நாங்க ஜெபம் பண்ணுவோம். ஏசப்பாக்கு சித்தமான அவர் கூட்டி வந்துட்டோம். ஆமென்.
எல்லாரும் ஆமென் சொல்லுவீங்களா? ஓமா உங்களுக்கு ஏசப்பாக்கு சித்தமானா கூட்டி இருக்கட்டும். என்ன நல்ல தகப்பனே, இந்த நிரஞ்சனி சொன்ன ஆண்டவரே, அந்த குழந்தைக்கே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏசப்பா, நடக்க முடியாம இருக்கிற அந்த பிள்ளை என் அப்பா நீங்க அற்புதம் செய்து இந்த இடத்துல உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்த நீங்க சித்தமா இருந்து அவர்களை கூட்டிக்கொண்டு வாங்க, அவர்களை ரட்சியுங்க, அவர்களுக்கு அற்புதம் செய்யுங்கன்னு நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்ப அந்த செந்தில் என்று சொல்ற அந்த மகனுடைய மனைவியும் கூட வியாதிப்பட்டு இருக்கிறாள். ஏசப்பா, அவனுக்கு சொல்லி சொன்னீங்க, அவன் இடமே தர கொடுக்கிறான் இல்லை ஏசப்பா, அவளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பாவுக்கு சித்தமான ஆண்டவரே, அப்பா அவர்களுடைய சத்தியத்துக்கு செவி கொடுக்கட்டும். இருதயத்தை கடினப்படுத்தி ஆண்டவரே, வியாதியினால பிசாசின் கட்டினாலே அழிந்து போகாதபடிக்கு அப்பா இடத்துல வரும்படி அவர்கள் இருதயத்தை நீங்க மாற்றுங்கப்பா. சவுளுடைய இருதயத்தை மாற்றின தேவன் ஏசப்பா புது இருதயத்தை கொடுத்தீங்கன்னு வேதம் சொல்லுகிறதப்பா. அப்படியா இந்த ஜனங்களை அழைத்து வர அப்பாவுக்கு சித்தமான அழைத்து வாங்க, இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர்களுக்கு யாவையும் ஆமென். God bless you. ஏசப்பா உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. அப்படி வருகை தாமதித்தால் நாங்க ஜீவனோட இருந்தா மறுபடியும் சபை கூடுவோம், அல்லாட்ட பரலோகத்துல சந்திப்போம். ஆமென். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். அல்லேலூயா. கோடி ஸ்தோத்திரங்கள். God bless you.